பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்மையில் இடம்பெற்ற டித்வா சைக்ளோனின் தாக்கத்தினால் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உளவளத் துணையின் தேவை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் விசன் லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம் நடத்தும் தொழில்வாண்மையான உளவளத் துணையாளர்களுக்கான பயிற்சி நெறித் தொடரின் 2வது அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜி ரெக்கவரி ட்ரைனிங் ஃபார் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் சப்போர்ட்டிங் டிசாஸ்டர் சர்வைசஸ் எனும் தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. இந்த நிகழ்வானது 2 அமர்வுகளாக நடைபெறும் என்பதுடன் இந்த நிகழ்வை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு சிரேஷ்ட உளவியலாளரும் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரியும் கௌரவ விரிவுரையாளருமான ஹனீஃபா அப்துல் வஹாப் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மீண்டும் ஒரு முறை இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரையும் வரவேற்றுக் கொள்வதோட இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் இந்த இடத்துல உண்மையிலே எங்களோட நாடு முழு நாடும் பெரும்பாலும் 22 மாவட்டங்கள் இந்த டிசாஸ்டர் டித்வா புயல் மற்றும் இல்லாமல் கனமழை அதே போல் மண் சரிவு எப்படி டிசாஸ்டர் ஒரு 3 வகையான எல்லாமே சேர்ந்து வந்த இந்த ஒரு டிசாஸ்டர் பேரிடர் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட மக்களை நாங்கள் ஒரே நாடாக ஒன்றிணைந்து எங்களுடைய மக்களை நாங்கள் ரிகவரி மீண்டு செய்வதற்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களாலான எங்களுக்கு முடியுமான ஒரு பகுதியை உளவளத்துணை அல்லது உளவியல் ரீதியாக அவங்கள கட்டியெழுப்புகின்ற ஒரு வேலையை நாங்கள் இந்த இடத்துல செய்கிறதுக்கு எல்லோரும் ஒன்று சந்திக்கிறோம். இந்த வகையில் சந்தோஷம். அந்த வகையில் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியோடு வரவேற்றுக் கொள்வதோடு நாங்கள் தொடர்ந்தும் இந்த சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் உண்மையிலே நாங்கள் நினைச்சோம் என்னன்னு சொன்னால் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களை நாங்கள் ரிகவர் பண்ணுறதுக்கு படிப்படியாக இவங்களை மீண்டெழச் செய்வதற்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன வகையான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் உளவள துணையாளர்களை ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கண்டினியூவாக நிகழ்ச்சி தொடர நாங்கள் மேற்கொள்வதன் மூலம் அவங்களை எம்பவர் பண்ணி அவங்கள இதுக்கு தயார்படுத்துவதனூடாக உளவியல் ரீதியான சப்போர்ட் எங்களுக்கு வழங்க இயலுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். விஷயம்லாங்க ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரத்தால். அந்த வகையில் லாஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்து முடிஞ்சிக்குது. அதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க. அவங்களுக்கு நியாயமான அளவு எப்படி இந்த காலகட்டங்களில் சைக்கோசோஷியல் சப்போர்ட், சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட், அதில் வரக்கூடிய இந்த எத்திக்கல் கன்சிடரேஷன், இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நாங்கள் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், எப்படி நாங்கள் தயாராகணும்ன்ற நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்குது. அந்த வகையில் தான் 2வது இந்த அமர்வில் நாங்கள் இன்னொரு ப்ரோக்ராமை இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரி ட்ரைனிங் ஃபார் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர் சப்போர்ட்டிங் டிசாஸ்டர் சர்வைவர்ஸ் இந்த தலைப்பில். அதாவது டிசாஸ்டர் ஒரு பேரிடர் நடந்து முடிஞ்சிக்குது. அந்த நடந்து முடிஞ்ச டிசாஸ்டரில் இருந்து தங்களை காப்பாற்றி கொண்ட பல்வேறு உதவிகள், பல்வேறு காரணங்கள், இதில் ரிலீஜியஸ் பிலீஃப் சீக்கும், அது இல்லாமல் பல்வேறு விஷயங்களுக்கு பின்னணியில் இருந்து தங்களை காப்பாற்றியவர்கள் அல்லது இதில் தப்பித்து கொண்டவர்கள் அவங்களுக்கான உளவளத் துணையை வழங்கக்கூடிய அல்லது சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வழங்கக்கூடிய கவுன்சிலர்ஸ்களுக்கான ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஒரு ப்ரோக்ராம் தான் அல்லது ஸ்கில்ஸோட தொடர்பான ஒரு அமர்வாக இது அமையும். ஸோ சைக்காலஜிக்கல் ரிகவரி ட்ரைனிங்கில் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸுக்கு ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரி எப்படி அவங்கள ரிகவர் பண்ணலுங்கிறதுக்கான
ஸ்கில்ஸ் சம்பந்தமாக இந்த ப்ரோக்ராம் அமையுங்கிறத நான் ஆரம்பத்தில் இந்த தலைப்பை இதில் நோக்கத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ இப்படித்தான் நாங்கள் பல்வேறு குழுக்களாக தனிப்பட்ட அமைப்பில் ஓவர் த ஃபோன் டிரெக்டாக இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து உயிர் தப்பியவர்கள், அதிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள், அதிலிருந்து பயத்தின் காரணமாக இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கேம்புகள் இருப்பாங்க, இப்போ ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் வித்தியாசமான லெவலில் அவங்களுக்கு உளவியல் ரீதியான உதவி தேவைப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஆக இருக்கக்கூடிய நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போகிற நேரம் எங்களுக்கு என்னென்ன வகையான திறன்கள் தேவை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டு ப்ராக்டிக்கலாக ஒரு கைடன்ஸை வழங்குறது தான் இந்த ப்ரோக்ராமில் மிக முக்கியமான நோக்கம்ங்கிறத மீண்டும் ஒரு முறை நான் உறுதிப்படுத்தி கொள்வதோடு அதுக்கு முன்னுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதில் இந்த சவுண்ட் அப்படி வழங்கலைன்னு சொன்னால் அல்லது ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் ஒரு குறுகிய நேரத்தில் தான் இந்த செஷன் செஷனைக்கும் நீங்கள் கேட்டுக்கொள்ள மகிக்கும். கடைசியாக கேள்வி பதில் நிகழ்வு இருக்கும், அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் அடுத்த செஷனுக்கு போவோம். நிறைய சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் சம்பந்தமாக நாங்கள் பார்த்திருப்போம். அதுகளில் இந்த வசனங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைக்காலஜிக்கல் ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டர்னு சொல்லி, அதாவது ஒரு டிசாஸ்டர் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரங்கட்டிலும் உளவியல் ரீதியான அல்லது மென்டல் ஹெல்த் ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. எங்களோட பிசிக்கல் எப்படி ஒரு டிசாஸ்டர், எப்படி ஒரு பேரிடர் வந்துட்டு பௌதிக ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிறதோ அதுபோல எங்களுடைய உளவியல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு ஸ்பேசஸ் இருக்குது, அதாவது ஃபேஸஸ் இருக்குது, கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கட்டம், அது ஒவ்வொரு கட்டத்திலையும் வித்தியாசமான முறையில் எங்களுடைய அதில் பாதிக்கப்படக்கூடிய தப்பியவர்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் அல்லது அதில் மீண்டெழுதுறதுக்கு பல்வேறு கட்டங்கள் இருக்குதுங்கிறத உளவியலாளர்கள் மற்றும் இல்லாமல் பல்வேறு அறிஞர்கள் அதை பற்றி சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் இந்த ஸ்பெஷல் ஸ்கில் ட்ரைனிங் அந்த விஷயத்துக்கு போவோம். அப்போ ப்ரோக்ராமை நான் இதை அடுத்த இதை என்ன பேசஸ்ன்னு சொல்கிறதுக்கு முதல் நீங்கள் இதில் நிறைய ட்ரைனிங் போனார்கள் இருப்பீங்க அல்லது இது சம்மந்தமாக வாசித்து கொண்டார்கள் இருப்பீங்க. கொஞ்சம் சொல்ல இயலுமா என்னென்ன கட்டங்கள் இருக்கும், எத்தனை கட்டங்கள் இருக்கும்னு சொல்லி அன்மியூட் பண்ணி பேசலாம் அல்லது செட் பாக்ஸ்லையும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். டைமை கருத்தில் கொண்டு என்னால் இன்டராக்டிவாக ப்ரோக்ராம் நாங்கள் வச்சுக்கொள்கிற வகையில் தான் நான் கேட்குறேன். நீங்கள் கதைக்கலாம். அது சம்மந்தமாக தெரியுமானாக்கள் அன்மியூட் பண்ணி பேசியலும் அல்லது செக் பண்ணியலும். மென்டல் ஹெல்த் அல்லது சைக்காலஜிக்கல் பேசஸ் ஆஃப் டிசாஸ்டர், பேரிடரில் வரக்கூடிய உளவியல் ரீதியான கட்டங்கள். ஹலோ சொல்லுங்க. Denial. Okay. Anger, bargaining. Okay. Depression and acceptance. ஓகே சரி. எத்தனை கட்டங்கள் நீங்க சொன்னீங்க? 5 சார். ஓகே. வேற ஏதாவது இருக்குமா? நீங்க சொன்னது கொஞ்சம் ரிப்பீட் பண்ணணுமா? சவுண்ட் கேட்கல தான். Denial. Anger. Bargain. Depression. Acceptance. ஓகே சரி. வேற ஏதாவது இருக்குமா? இது இல்லாம வேற கட்டங்கள் இருக்குது இல்லாட்டி இதுல எட் பண்ணக்கூடியது அப்படி இருக்குமா சொல்லலாம் நீங்க. வலைக்கும் சலாம். நான் நினைக்கிறேன் அந்த இம்மீடியட் பேஸ் ஒன்று இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து இன்டர்மீடியட் ஒன்று இருக்குது. ஓகே. அப்புறம் லாங் டேர்ம் ஒன்று இருக்குது. ஓகே. மூன்று. ஓகே சரி. கொஞ்சம் அந்த மூணையும் கொஞ்சம் சொல்லலுமா என்னண்டு? இப்ப உடனடியாக செய்யற வேலைகள் இருக்குதாங்க சார். ஓகே. அப்ப அத வந்து சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் அதுல வரும். ப்ரோமோட்டிங் சேஃப்டி, ப்ரோமோட்டிங் அதெல்லாம் நாங்க இம்ப்ரூவ் பண்றது. ஓகே. அடுத்தது வந்து பிராக்டிகல் சப்போர்ட் நாங்க கொடுக்கணுமா அவங்களுக்கு. அதே நேரம் இன்டர்மீடியட்ல பார்க்கல அந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நாங்க செய்ய வேண்டிய ஒரு தேவை ஒன்று வரும். ஓகே.
அந்த ப்ராப்ளம் சால்விங் இன்டர்வென்ஷன் அதுல வரும். ஓகே. அந்த ரெசிலியன்ஸ் பில்டிங்ஸ் அதெல்லாம் அதுல யோசிக்கலாம். ம்ஹும். லாங் டைம்ல வந்து பிடிஎஸ்டிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் ம். அந்த மாதிரி சப்ஜெக்ட் அதில் யோசிக்கலாம். ஓகே. காக்னிட்டிவ் ப்ராசஸிங் கரெக்ட். தெரப்பி யூஸ் அந்த பண்ணி. மாதிரி யோசிக்கிறது. ரைட். நல்லது. நீங்க சொன்னது ஒரு விஷயம். நான் கேட்டது சில நேரம் ஓகே, நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க சொன்னது எந்த விதமான இதுவும் இல்லை. நான் கேட்கிறேன் என்னென்னால் அந்த நாங்க யாருக்கு இது செய்ய போறோமோ அவங்களோட சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு அந்த சைக்காலஜிக்கல் பேசஸ் எப்படி ஒவ்வொரு கட்டங்களும் எப்படி இருக்கும் இந்த விஷயம் தான் நீங்க அதாவது நாங்க ப்ரொவைட் பண்ற சம்பந்தமா 3 விஷயம் சொன்னீங்க. நான் கேட்கிற அல்லது நான் இந்த இடத்துல சொல்ல பார்க்குற விஷயம் என்னன்னா அவங்க ஒவ்வொரு கட்டங்களையும் அவங்களோட சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்ங்கிற விஷயம் தான் நான் கேட்டது உண்மையா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சார் இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முந்தி நடந்த ஒரு ப்ரோக்ராம்ல ம். மென்ஷன் பண்ணின விஷயம் என்னன்னா ம். ஹீரோயிக் ஆ. ஃபேஸ் உண்டு, அடுத்தது ஓகே. ஹனிமூன் ஃபேஸ், ஓகே. அடுத்தது டிஸ்இலூஷன் அந்த ஃபேஸ் உண்டு, அது போல ரிகவரி ஸ்டேட் உண்டு. அந்த 4 ஃபேஸஸை பத்தின ஒரு அறிமுகம் வந்து எங்களுக்கு தந்தாங்க சார். ஓகே. வெரி குட். ரைட். ஓகே. நல்லது. நான் அந்த அந்த விஷயத்தை தான் கொஞ்சம் ஞாபகப்படுத்த நினைச்சேன். நல்ல விஷயம். அப்ப அதுல ஒரு 6 கட்டங்கள் இருக்குது. இவங்க 4 கட்டங்கள சொன்னாங்க. சில நேரம் 5 கட்டங்கள சொல்லுவாங்க. பட் இப்ப ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷனுக்கு நாங்க 6 கட்டங்கள் சம்பந்தமா பார்க்கணும். 6 கட்டங்கள் ரெக்கமெண்டட் பண்ணப்பட்டிருக்கிற விஷயம். ஆ உலகளாவிய ரீதியில பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 6 கட்டங்கள் இருக்குது. நான் ஏன் இதை சொல்லணும் என்றால், எங்கட கொஞ்சம் நாங்க திரும்பி அல்லது இலங்கட சில விஷயங்கள கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில இருக்கிறோம்ன்ற வகையில தான் நான் இத கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சேன். ரைட். அப்ப அந்த வகையில ம் ஆ ஓகே. அ அப்ப அப்படி பார்ப்போம் நாங்க. அப்படி பார்க்கிற நேரம் நீங்க சொன்ன மாரிக்கு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதுல இன்பாக்ஸ்ல ப்ரீ டிசாஸ்டர் ஃபேஸ்ன்னு சொல்லி. ஆ அதாவது டிசாஸ்டருக்கு முந்தின ஒரு கட்டம் அப்படி ஒன்று ஈக்கும் சொல்லி. இப்ப நாட்டுல டிசாஸ்டர் நடந்து முடிஞ்சுது. அப்ப இத பத்தி நாங்க இப்ப பேசி டைம் எடுக்க தேவையில்ல அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நான் சொல்றேன் இது கட்டாயமாக பேசப்பட வேண்டியது. இது இப்ப இப்ப நாங்க ஃபீல்டுக்கு போறது என்னன்னா, இத கொஞ்சம் கட்டாயமா கருத்துல கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்றேன். யாருக்கு எக்ரி ஏன்? யாரு என்னோட எக்ரி இல்ல ஏன்ங்கிறத கொஞ்சம் பேசி எளிமைக்குமாம்டா. இது இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம் தான். அதால லெக்சர்ஸ் இல்லங்கிறதால கொஞ்சம் பேசுங்க. ப்ரீ டிசாஸ்டர் ஃபேஸ்ன்னு ஒண்ணு ஈக்கும். இது நான் சொல்லல. ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நாங்க போற நேரம் எங்கட கிளையண்ட் அல்லது பாதிக்கப்பட்டார்கள் சர்வைவர்ஸ நாங்க அணுகுற நேரம் இந்த பேக்ரவுண்டோட போகணுங்கிறதுக்காக வேண்டி தான் இத தாரோம். எங்கள்ட்ட நிறைய நாலேட்ஜ் இருக்குது. பட் எங்கட அந்த பெர்செப்ஷன் சரியாக அமையிற நேரம் தான் எங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ், நாலேட்ஜ் எல்லாம் சரியாக அப்ளை பண்ணப்படும். அதுக்கான ஒரு பிரிப்பரேஷன் தான் இந்த ப்ரோகிராம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். அதாவது அந்த கிளையண்ட் இந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முதல்ல அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத நாங்க ஒரு அனலைஸ் பண்ணுனா தான் எங்களுக்கு அவர் இப்போ டிசாஸ்டர் போய் ஆற்றுப்படுத்துறதுக்கு வசதியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நீங்க சொல்றது. பட் நான் சொல்றது என்னன்னா, டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அவர சைக்காலஜிக்கல் லெவல் எப்படி இருக்கும்? உதாரணமா டிசாஸ்டர் ஒண்ணு நடக்க போகுதுன்ட்டு வானிலை அறிக்கை சொல்றாங்க. அதே மாதிரி அ அ டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மெண்டால வந்துட்டு சொல்றாங்க, நீங்க அ வெளியேறி போங்கன்ட்டு. ஒருத்தர் வந்து சொல்லுவாரு, "தண்ணி வரப்போதான் வெளியேற போங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம்ல அவங்களோட சைக்காலஜிக்கல் இது எப்படி இருக்கும்? இது ஏன் நாங்க இப்ப பார்க்கணும்? ஏன் நாங்க இது இல்ல இத பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி. ஏன்னா நாங்க டிசாஸ்டர் பிறகு தானே போப்போறோம். அந்த டைம்ல இந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு என்னத்துக்கு அப்படின்னு கேட்கிறார்கள். நீங்க அ எகெயின்ஸ்டா ஆர்குமெண்ட்ட வைக்கல முன்னுக்கு. அல்லது இல்ல இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லேரு. டைம் கொஞ்சம் தான் நிக்குது. என்னால அஸ்மியா சார் இருக்கிறாங்க நெக்ஸ்ட் செஷனுக்கு. கொஞ்சம் குயிக்கா சொன்னீங்கன்னா நல்லது. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம்.
என்னன்னா சார் இப்ப அவங்க இந்த நியூஸ் கிடைச்ச உடனே அவங்க எந்த வகையில அத அணுகுறாங்கன்றது ஒரு ம் தாக்கம் செலுத்தும். சில நேரங்கள்ல அவங்க கூடுதலா இறை நம்பிக்கை உள்ள ஆட்களா இருந்தா ம் அத அவங்க எடுத்துக்கொள்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அதே ம் நேரத்துல ஆஹ் அவங்க இத ஆஹ் உடமகளை பத்தி கூடுதலா யோசிச்சு இந்த வீடு உடமகள்ன்ற என்ன நடக்கும்ன்ற அந்த ஒரு ஃபியர் உருவாகினா அது அவங்க எடுத்துக்கொள்ற விதம் ஒரு மாதிரி இருக்கும். ம் ஆஹ் அந்த மாதிரி அவங்களோட அந்த கட்டத்துல அவங்க ஆஹ் அவங்களோட மனசு எடுத்துக்கொள்ற விஷயத்துக்கு ஏற்ப அவங்களோட இமோஷனல் ஸ்டேட்டும் வேறுபடும். ம் அதனால அது மேட்டர்ஸ். ஓகே சரி. அப்ப நான் இதை சொல்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசனை சொல்லிட்டு நான் போறேன். உண்டு நாங்க ரிகவர் பண்ண போற இடம் அல்லது இதுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் பிறகு நாங்க கவுன்சிலிங் செய்ய போற நேரங்கள் எல்லாம் நாங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டி வரும் என்னென்றால், இலங்கையில அண்மை காலத்துல தொடர்ந்து வெள்ளம் வருது, வெள்ளம் வடியுது. ஆனால் அது தொடர்ந்தும் அந்த பகுதியில வாழ்ற மக்கள் இருக்கிறாங்க. ஸோ நாங்க எங்களோட இந்த ப்ரோக்ராம்கள்ல கவுன்சிலிங் அல்லது சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அல்லது ரிகவரி இதுல போற நேரம் இன்னொரு இப்ப பாதிக்க அவங்க சில நேரம் போய் பார்க்க இருக்கிறாங்க. சில நேரம் அந்த அப்படி ஒரு செய்தி கேட்டோனைக்கும் தங்களை அதுல இருந்து தப்பிக்கொள்றதுக்கு நாங்க எப்படி ரெடினஸ் ஆகணும் சைக்காலஜிக்கலுங்கிறது தெரியாத ஆக்களிக்கிறாங்க. ஸோ அவங்கள ப்ரிப்பேர் பண்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொல்லிச்சுனால், இப்போ பதுளையில சொல்லிக்கிறாங்க 238 வீடுகள்ல இந்த ஆக்களை நீங்க கேம்புக்கு போங்க, லேண்ட்ஸ்லைட் வருதுன்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்திக்கிறத நாங்க பார்க்கிறோம். சரி, அதுல 800 சொச்சம் ஃபெமிலிஸ் வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்களா என்றால் இப்ப அவரதுலேருந்து வெளியே ஆயிக்கிறாங்க. அப்ப சில நேரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. இப்ப டிசாஸ்டர் வார நேரம் இப்படி ஒரு மெசேஜ் வந்து அப்ப இன்னும் 10 நாளைக்கு கனமழை பெய்யும் சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து போறதுக்கு இடமீக்கிறார்கள் இருப்பாங்க. கழுவி சுத்தமெல்லாம் செஞ்சு அப்படி இருக்கிற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அப்ப திரும்பி ஒரு வார்னிங் சைன் இப்படி வருதுங்கக்குள்ள கட்டாயமாக அவங்களோட சைக்காலஜிக்கல் நிலைமை எப்படி இருக்கும் அந்த இடத்துக்கு நாங்க போறதா இருந்தால் நாங்க எப்படி அவங்களுக்கு கவுன்சிலிங் செய்யறது இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யறதுங்கிற சம்பந்தமாக நாங்க கொஞ்சம் ரெடியாக இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டியும் நீங்க சொன்ன காரணங்களுக்காக வேண்டியும் கட்டாயமாக அதுக்கு முந்தின ஒரு நிலைமையை நாங்க பார்க்கணும். இன்னும் வார்னிங் சைன் எடுக்காம அப்படியே இருக்குது. இன்றைக்கு வந்துட்டு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா பதுளையில 238 ஃபெமிலிஸ் 800 சொச்சம் மெம்பர்ஸை வந்துட்டு வேற இடத்துக்கு போக சொல்லிக்கிறாங்க. இப்படி சொல்லப்படுற நேரங்கள்ல சில ஆட்கள் அதை எப்படி பார்ப்பாங்க, சில ஆட்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்ற நிலைமையில மீக்கிற நேரம். ஸோ நாங்க அவங்களோட எப்படி நடந்து கொள்ளலாம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நாங்க எப்படி நடந்து கொள்ளணுங்கிற சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அது இந்த செஷன்ல நாங்க பார்க்கறதுக்கு இல்லை. பட் நான் கொஞ்சம் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன். அடுத்த விஷயம் என்னென்றால் அப்படி பார்க்குற நேரம் நீங்க சொன்ன மாதிரி இம்பேக்ட் ஃபேஸ்ன்னு சொல்லி இருக்குது. இதுல அந்த ப்ரோக்ராம்ல கலந்து கொள்ளாதார்கள் அப்படி இருப்பாங்களான்னு சொன்னால் இப்படி இருக்குது. இதுக்கு நாங்க எப்படி எங்களோட சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் மற்ற விஷயங்களை ரெடி ஆகிக்கொள்ளணுங்கிற சம்பந்தமா ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. தேவைப்பட்டாக்கள் மற்றும் எங்களோட குரூப்புகள் இருக்குது. உங்களோட கருத்துக்களை நீங்க போடுங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக நாங்க பார்ப்போம். ரைட். அப்ப அதுல வந்துகிட்டு இம்பேக்ட் ஃபேஸுங்கிறது விஷயம் நடந்துகிட்டு இருக்கக்குள்ள அப்ப அவங்களுக்கு ஷாக் கொண்டிருக்கும், கன்ஃபியூஷன் ஈக்கும், பேனிக் ஈக்கும், ஃபியர் ஈக்கும், ஹெல்ப்லெஸ்னஸ் ஈக்கும். ஒருத்தர் சொல்றாரு 6 பேர் குடும்பத்துல என் பிள்ளையோட கழுத்து மட்டும் மீக்குது, நான் விட்டுட்டு வெளியால போற நேரம் உம்மாவையும் வைஃபையும் கூட்டிட்டு அப்ப 2 பிள்ளைகள் அது உம்மாவும் பிள்ளையும் அங்க இன்னும் 2 பிள்ளைகள் நான் அதால போங்கன்னு சொல்லிட்டேன். வைஃப் இப்படி கூட்டிட்டு போறேன் எனக்கு பரவாயில்லை மத்தாக்கள் உயிரை காப்பாற்றுவேன். ஆனா ஆக்கள் வந்து கொஞ்சம் என்னை காப்பாத்தினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த டைம்ல யாரும் ஒத்தரும் இல்லை காப்பாத்துறதுக்கு. அப்ப அந்த மனநிலை பிடிக்கும். இந்த மாதிரி இன்றைக்கு நாங்க இந்த நியூஸ் மீடியாவில எல்லாம் பார்க்க போற நேரம் அவங்களோட டிஸ்க்ளோசர் அவங்க சொல்றதை நாங்க பார்க்குறோம். ரைட். அதே மாதிரி பிசிக்கல் சர்வைவல் ஃபோக்கஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அல்லது இன்ஸ்டிங் பேஸ்ட் ரியாக்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். இமோஷனல் நம்னஸ் ஓவர்வெல்ம் வந்துட்டு அந்த டைம்ல இருக்கும்னு சொல்றாங்க. நாங்கள் டீப்பால நான் ஒரு சும்மா அப்படியே சொல்லிட்டு போறேன். ஏன்னா பின்னிக்கு செஷன் இது கட்டாயம் முக்கியம். அடுத்தது ஹீரோயிக் ஃபேஸ் சொல்லி சொல்லுவோம். இமீடியட் ஆஃப்டர் டிசாஸ்டர் முடிஞ்சத்தோட இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. அப்ப அந்நேரம் கொஞ்சம் ஹை எனர்ஜி இருக்கும். அதிர்நலின் வந்துட்டு கொஞ்சம் வேகமாக செயற்படுறதுக்கு தொடங்கும். அதே மாதிரி
ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் பை கம்யூனிட்டி, அடுத்தது ரெஸ்பாண்டர்ஸ், அப்படி சுத்திக்கிறார்கள் எல்லாம் இந்த வேகமாக செயற்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆஸ்மியா சார் அனுபவம் கூட கொஞ்சம் சொல்லுவார்னு நான் நினைக்கிறேன். சுனாமி முடிஞ்சதோடைய அவர் குடும்பத்தை இழந்திருந்தார். ஆனால் அவர் நிறைய பேராகளை நான் பாதுகாக்கணுங்கிறதுக்கான மருதமணி பகுதியில நிறைய மையத்துகள் எடுக்கிறது ஹெல்ப் பண்ணினாரு. பிறகு அவரு கொஞ்சம் மென்டலி சிக்கலுண்டு ஆகி அவருக்கு கொஞ்சம் ரிகவர் ஆக வேண்டிய தேவை பின்னுக்கு ஒரு கட்டத்துல வந்து இருந்தது. ஸோ அப்படி என்ன செஞ்சுப்பாங்கன்னா, இழப்புகளோடையும் சில ஆக்கள் இந்த கடுமையாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்களாக இப்படி நாங்க பார்க்கறதுக்கு எளிமைக்கும். அதே மாதிரி ஹெல்பிங் அதர்ஸ் டிஸ்பைட் எக்ஸோஷன், எந்த விதமான களைப்பு அதுகளை ஒன்றும் பார்க்காம வந்துட்டு அவங்க உதவி செய்யக்கூடிய ஆக்களா இருப்பாங்க. ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அண்ட் பர்பஸ். இது வெளியாலே இருந்து வரும், உள்ளிக்கிற சொசைட்டில இருந்து வரும். இப்போ உதாரணமா பார்க்குற நேரம் வெள்ளம் வந்துட்டு இன்னும் ஆக்கள் வரல, வெள்ளம் வந்து போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைன்ற நேரம் பக்கத்தில் இருந்தாக்கள் எல்லாம் இருந்து எல்லாத்தையுமே அப்படி கொடுத்தாங்க அந்த அந்த ஏரியாவில் இருந்து பாதிக்கப்படாதாக்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அப்படியான ஒரு விஷயம் எங்களுக்கு பார்க்கலுமே ஹிக்கும். ஹனிமூன் ஃபேஸ் என்று சொல்றது, இது நான் இந்த விஷயம் தெரியாதாக்களுக்கு நம்மள சொல்லிக்கிட்டு போறேன். டேஸ் டு வீக்ஸ் ஆஃப்டர், சில நாட்களுக்கு பிறகு இல்லை சில வாரங்களுக்கு பிறகு இது இருக்கும். ஸ்ட்ராங் கம்யூனிட்டி கோஹெஷன் நான் இப்போ பார்க்கலும் இதை. சென்ஸ் ஆஃப் வி சர்வைவ் டுகெதர், நாங்கள் எல்லாரும் இதுலேருந்து மீண்டெழுத்துட்டோம்ன்ற ஒரு உணர்வு வர பார்க்கும் எனக்கு. பட் அதை இப்போ எங்களோட நாட்டில் வந்து கொண்டிருக்குது. ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ். இப்போ வந்துட்டு நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால் நிறைய பேராக எங்களோட கடைகள், எங்களோட வியாபார ஸ்தலங்கள், வியாபாரத்துக்குரிய இந்த விஷயங்கள் எல்லாம் விடுபட்டுட்டு, எனவே அதுக்குரிய எதிர்பார்ப்புகளோட இருக்கிறாங்க. கூடுதலாக இன்றைக்கு கதைக்கிறத நாங்கள் பார்க்குறோம். கம்யூனிட்டி ஷேரிங் ஸ்டோரிஸ், ஃபுட் சப்போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கட்டத்தில் இருக்கும். டிசொல்யூஷன் ஃபேஸ் என்று சொல்றது, இதுல வந்துட்டு வீக்ஸ் டு மந்த், இது சில கிழமைகள்லேருந்து மாசம். இப்போ இதுல நாங்கள் கட்டாயமாக கருத்தில் கொள்ளணும். சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போற இந்த கட்டத்துல நாங்கள் பெரும்பாலும் இருக்கிறோம். ஸோ வந்து இருக்கிறோம். அப்போ ரியாலிட்டி ஆஃப் லோஸ் செட்ஸ் இன், ரைட். அடுத்தது கோபம் ஆயிக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஈக்கும், ஹோப்லெஸ்னஸ் ஈக்கும், டிலேஸ் இன் எய்ட், உதவி சில நேரம் வரல, ஆத்திரப்படுவாங்க சில நேரம், டிசப்பாயின்மெண்ட் ஈக்கும், அதே மாதிரி மிஸ்ட்ரஸ்ட் ஈக்கும். இன்றைக்கு ஒருத்தர் போயிட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த கடை லொஸ்ட் ஆகிட்டு கடையை பதிவு செய்யறதுக்கு ஒரு பிரதேச செயலாளர் இன்னைக்கு பிரதேச செயலர் சபை தவிசாளர் பதிஞ்சு தாரார்ல, அதுல டிஸ்கிரிமினேஷன் ஈக்குது. அந்த மாதிரி வேற விஷயங்கள் வந்துட்டு இன்னைக்கு பேசுறது நாங்க பாக்குறோம். எனக்கு இழப்பு இல்லாம போய்த்திரும், எனக்கு வீடு இல்லாம போய்த்திரும், எனக்கு கடையை திரும்பி செஞ்சு கொள்ள இல்லாது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கதைப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் சில நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில நேரம் இதுக்காக வேண்டி போதைப் பொருள் அருந்தக்கூடிய ஆக்கள் ஈப்பாங்க. இந்த மாதிரியான கொஞ்சம் வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பிடிஎஸ்டி சிம்டம்ஸ் எல்லாம் இந்த கட்டத்துல ஒரு டிசாஸ்டர் முடிஞ்ச பிறகு வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் சொல்றோம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரிகவரி, இந்த இதில் வந்துட்டு இதுக்கு பிறகு இதெல்லாம் தாண்டி நாங்கள் ரீபில்டிங்ஸ், ஹோம், லைவ்லிஹுட்ஸ், அக்செப்டன்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் சேஞ்சஸ். சில நேரம் இடத்துக்கு இனி குடியாமரத்தில் இலங்கையில் சொல்லிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவைக்கும். மலைய பகுதியில் சில நேரம் அது உண்மையாக பெய்யோ நடக்குமோ இல்லையோ தெரியாது. பெட்டிக்கோலோ நார்த் ஈஸ்ட்ல வந்து நீங்கள் இருப்பீங்களா, புறநிலை இருக்கிறார்கள், உங்களுக்கு காணி சந்தாண்ட கேள்விகள்லாம் போய்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு நியூ நார்மல் ஒன்று வரும், அதுக்கு அடாப்ட் ஆகிற ஒரு கட்டங்கள் வர ஈக்கும். அந்த டைம்லையும் சைக்காலஜிக்கலி நிறைய இஷ்யூஸ்கள் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கிராஜுவல் இமோஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட், படிப்படியாகத்தான் இமோஷனலாக இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மாதிரி மாறிக்கொண்டிருப்பாங்க. நீட் ஃபார் லாங் டேர்ம் சைக்கோசோசியல் சப்போர்ட். அப்போ இதில் இருந்து இந்த கட்டங்களை தாண்டி வர நேரம் பிடிஎஸ்டி மாதிரி நீண்ட காலம் நாங்கள் சைக்கோசோசியல் சப்போர்ட் செய்ய வேண்டிய ஒரு கட்டமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். மந்த்ஸ் டு இயர்ஸ், இது சில நேரம் சில வருடங்கள் வரைக்கும் போகலாம். சம் இண்டிவிஜுவல்ஸ் ரிகவர் ஃபாஸ்டர், அதர்ஸ் ஸ்ட்ரகிள் லோங்கர்னு சொல்லி இந்த கட்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நாங்கள் சொல்கிறது என்னென்றால், நாங்கள் இன்னொன்றிக்குது. அப்போ இதில் நாங்கள் பார்க்கணும் என்னென்றால், சில்ட்ரன் மே சைக்கிள் த்ரூ ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட்லி. இது ஒவ்வொரு கட்டத்திலையும் சின்ன பிள்ளைகள் சில நேரம் ஆரம்பத்தில் கணக்கு இல்லாமல் இருப்பாங்க, சிலாக்களுக்கு வந்துட்டு கடும் சிவியராக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கட்டங்களும் அவங்களுக்கு டிஃபர் ஆகும். எனவே நாங்கள் இப்போ ஒர்க் பண்ண போகிற நேரம் எல்லா பிள்ளைகளும் இந்த ஃபேஸஸ் கூடாக ஒரு நாங்கள் சொல்றது லீனியர்
ஆரம்பத்திலேருந்து இப்படித்தான் வரும்னு சொல்லி நாங்க பார்க்கறதுக்கு எல்லாமே இருக்கும். அவங்க டிஃபரெண்டாக வந்துட்டு என்ன செய்வாங்களாம்னால் ஒவ்வொன்றையும் அவங்க அணுகுவாங்க. எனவே எங்களோட பெர்செப்ஷன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி vulnerable groups சொல்றாங்க, எல்டர், disabled, pregnant mothers, people who lost loved ones, இவங்களெல்லாம் வந்துட்டு என்னன்னா may get stuck in இந்த disillusionment, இந்த கட்டத்தில் இருக்கிறார்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த இந்த மாதிரியான ஆக்கள் எல்லாம் அந்த கட்டத்துல கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய ஆக்களாக அல்லது சிக்கல் வரக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க. அடுத்தது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிக்கு எல்லோரும் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்களா என்றால் ஒரே மாதிரி இந்த கட்டங்களை தாண்டி போக மாட்டாங்க. டிஃபரெண்டாக இருக்குங்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் கவுன்சிலிங் செய்ய வேண்டி வரும். ஒரு கிராஃப்ல பார்க்கறது என்னன்னா அவங்களோட இமோஷன்ஸ் இப்படி தானே இருக்கும். ப்ரீ டிசாஸ்டர் நேரம் இதுல காட்டப்படுகிற மாதிரி இருந்து ஹீரோய்க்குல அவங்களோட இமோஷன்ஸ் இப்படி வந்து திரும்பி அப்படியோ குறைய வந்து ரைட். அதுக்கு பிறகு திரும்பி என்ன செய்யணும்னால் திரும்பத்தான் அது கூட வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கும் ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லி, எனவே நாங்கள் போராகள்கிட்ட இப்படியான ஒரு 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 வித்தியாசமான சைக்காலஜிக்கல் கட்டங்கள் ஃபேஸஸ் ஈக்கும் ஒரு விஷயத்தை வச்சு நாங்கள் ரெடி பண்ணி கொள்ளணும்ன்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்பினேன். அப்ப இந்த விஷயத்தை வச்சு கொண்டுதான் பிராக்டிக்கலாக நாங்க எப்படி எஸ்பிஆர் செய்ய போறோம் இந்த ஒரு விஷயம் நொண்டிக்குது. அதாவது ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரி இந்த ஒரு விஷயத்த நாங்க செய்ய போறோம் ஒரு விஷயம் இருக்குது. அந்த வகையில ஹலோ சரி, அந்த வகையில நாங்க மேலோட்டமாக நான் இதை கொஞ்சம் அறிமுகப்படுத்திட்டு எங்களோட அஸ்மியா சார் இதை கண்டினியூ பண்ணுவாங்க. இது என்னென்றால் ஸ்கில் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரிங்கிறது வந்து என்னென்னால் அது ஒரு பிரீஃபான எவிடன்ஸ் இன்ஃபார்ம், அதாவது எவிடன்ஸ் எங்களுக்கு தரவுகள், அதாவது எவிடன்ஸ் ஆதாரபூர்வமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் டேட்டாஸ்களை வச்சு கொண்டு நாங்கள் இன்டர்வென்ஷன் செய்யறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. இது வந்துட்டு என்னென்றால் ஒரு தெரப்பி இல்லை, ஆனால் ஸ்ட்ரக்சர்ட் ஸ்கில் பில்டிங் சப்போர்ட் மாடல் நாங்கள் சொல்லுவோம். ஸோ தெரப்பி இல்லை, இது ஒரு கட்டமைக்கப்பட்ட திறன்களை அடிப்படையாக கொண்ட உதவி செய்யக்கூடிய ஒரு மாடலாக இது பார்க்கப்படுது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. நாங்கள் அடுத்த இந்த ப்ரோக்ராம்னா பார்ப்போம். குறிப்பாக நாங்கள் இந்த ஸ்கில்லுண்டு பார்க்குற நேரம் ஒன்று கெதரிங் இன்ஃபர்மேஷன், அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், மேனேஜிங் ஸ்ட்ரெஸ், ப்ரொமோட்டிங் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், ஹெல்ப்ஃபுல் திங்கிங், ரீபில்டிங் சோஷியல் கனெக்ஷன்ஸ், இந்த 6 முக்கியமான ஸ்கில்ஸ் எங்களுக்கு தேவைப்படும். இது ஒவ்வொன்றுக்கும் நிறைய டூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸ், அதே மாதிரி இது ஒவ்வொன்றையும் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி செய்யணும், பெரிய ஆட்களுக்கு எப்படி செய்யணும், வல்னரபிள் பாப்புலேஷனுக்கு நாங்கள் எப்படி இதில் ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்ற சம்பந்தமான டீப்பான நீண்ட பயிற்சி ஒன்று தேவைப்படுற ஒரு ஸ்கில் சார்ந்த விஷயம். இருந்தாலும் இன்றைக்கு நாங்கள் ஈக்கிற சிச்சுவேஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் போகிற நேரம் என்னென்ன வகையான அந்த ப்ராக்டிக்கல் இதை நாங்கள் ரிகவரி ஸ்கில்ஸை நாங்கள் பெற்றுக்கொள்ளணுங்கிற சம்பந்தமான ஒரு கைடன்ஸை அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சு கொள்றேன். என்னென்னா ஒரு டிசாஸ்டர் நடந்த பிறகு அந்த இந்த ஸ்கில் சைக்காலஜிக்கல் ரிகவரி இந்த விஷயத்த எப்படி சக்சஸ்ன்ற ஒரு ஆய்வு நடந்துக்குது. அப்போ அந்த ஆய்வில் என்ன சொல்றாங்கன்னால் இதை ட்ரைனிங் கொடுக்குற ஆட்களுக்கு பெரும்பாலும் இந்த சிபிடி சம்பந்தப்பட்ட பெருசாக ஒரு ப்ராக்டிக்கல் இல்லைன்றாலும் இதை அப்ளை பண்ண போகிற நேரம் கட்டாயமாக கொக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி சம்பந்தமான ஒரு ஓரியன்டேஷன் அடிப்படை விஷயம் இருக்கிறது, நிறைய சக்ஸஸை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு ஆய்வை செஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு, எனவே நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற நேரம் எங்களுக்கு அந்த மாதிரியான சிபிடி சம்பந்தமான ஒரு பேஸையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது எங்களுக்கு நிறைய சக்ஸஸை தரும் சொல்லி கேட்டு நாங்கள் அடுத்த இந்த செஷனை முடிச்சு கொள்றேன். அடுத்த செஷனுக்கு போவோம். ஜிசாக்கல்லா ஹைரன் சார். ஆம், 2வது அமர்வை நடாத்தி வைப்பதற்காக விசன்லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்
ஃபார்ம் நிறுவனத்தின் சிரேஷ்ட ஆலோசகரும் சமூக மேம்பாட்டுக்கான இலங்கை நிறுவனத்தின் பணிப்பாளரும் சிரேஷ்ட உளவள துணியாளருமான கௌரவ விரிவுரையாளர் அஸ்மியா சஹித் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இனி அந்த எனது ஸ்கிரீன் ஷேரிங்க்கு இது பண்ணி கோஸ்ட் ஓகே குட் ரைட். என்ன வாய்ஸ் கேக்குதா? எனது அடுத்தது கேட்கணும் வந்து இந்த ஸ்லைட்ஸ் விளங்குதா? ரெண்டும் ஓகேவா? ரெண்டும் ஓகே சார். இவ்வளவு நேரம் பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் செய்ய வேண்டியிருச்சு வந்து இத ஆன் பண்ணி சிக்னல் வருவது இல்ல ஒரு பிரச்சனையை காட்டி கொண்டுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சாரி ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் நானும் கொஞ்சம் லிசன் பண்ணேன். டேட்டா வந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணி லேட் ஆகிட்டு வாப் சார் வந்து அழகா சொன்னார் வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஸ்டேஜஸ் அது மாதிரி ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரி என்னன்னு ஷார்ட்டா சொன்னார். அப்போ அதை பேஸ் பண்ணிக்கொண்டு நாங்கள் இப்போ பார்க்க போறோம். வந்து இந்த பெரிய டைம் ஒன்று எங்களுக்கு இல்லை, இருக்கிற டைமுக்குள்ள நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் பார்த்தா ஒரு சின்ன ரோல் பிளே ஒன்று செய்யறது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னால சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டை பற்றி எத்தனையோ வகையான லெக்சர்ஸை நீங்க கேட்டீங்க. அப்போ அதுல எல்லாம் உங்களுக்கு கன்செப்சுவல் நாலேஜ் வந்து கிடைச்சிருக்கீங்க நம்பர். அதே போல அந்த கன்செப்சுவல் நாலேஜுக்கு அப்பால் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஸ்கில் ஃபார் சைக்காலஜி ரிகவரி என்று சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எய்டை படிச்சு முடிச்சுட்டீங்க, அது மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய வேண்டிய கட்டங்களும் தாண்டிட்டு கொண்டு வந்து நாங்கள் சொன்ன வந்து லுக், லிசன், லிங்க். அப்ப இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல வந்து கவுன்சிலர் என்ற வகையில ஃபீல்டுக்கு போற கவுன்சிலர் என்ற வகையில ஸ்கில்ஸ் எப்படி பாவிக்கிறது, எப்படியான பிரச்சனைகள் அவங்க முன்வைப்பார்கள், அதுக்கான பதில் என்ன என்ற விஷயங்களை தான் இப்ப நாங்க ஓரளவு பார்க்க போறோம். அந்த வகையில தான் எங்களை நான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு சரியோ தெரியாது, மீள்வதற்கான உளவியல் ரீதியான திறன்கள்னு போட்டிருக்கேன். சைக்காலஜிக்கல் ரிகவரி, ஸ்கில் ஃபார் சைக்காலஜி ரிகவரி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இப்படி. அப்ப இதுல நாங்க பார்ப்போம் அது என்ன என்று சொல்லி. இதுக்கு முன்னால வாப் சார் சொன்னார் வந்து the skill for psychology recovery focus on building resilience and regaining a sense of control after stressful traumatic events such as a disaster or significant life challenges. தமிழ்ல ஓரளவு நான் மொழிபெயர்த்திக்கிறேன் பாருங்க. மேல்வதற்கான உளவியல் திறன்கள் என்பது அனர்த்தம் அல்லது முக்கியமான வாழ்க்கை சவால்களுக்கு பின்னர் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அல்லது மனக்காயம், ட்ரோமா என்பவற்றின் இயல்பு நிலைக்கு திரும்புவதை மையமாக கொண்டு முகம் கொடுத்த இங்க ரெசிலியன்ஸ் போட்டிக்கிறேன். தமிழ்ல சரியான வேர்டு ஒன்றிக்கு எனக்கு அவசரத்துக்கு வரல. இந்த பிரசன்டேஷன் செய்யறதுக்கும் டைம் சரியான மட்டும் குறைவாயிருச்சு, ஏதோ செஞ்சு முடிச்சேன். மற்றும் தவறு சுய உணர்வு, ரைட். அதாவது இங்க சொல்லியிருக்கிற வந்து சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல், சென்ஸை பத்தி சொல்லிக்கிறான். சுய உணர்வு கட்டியிருப்பதான் திறன்கள் ஆகும் என்று சொல்லிக்கிறான், ரைட். அப்ப வெரி ஈஸியா நாங்க சொல்ல போனா வந்து இந்த டிசாஸ்டருக்கு எப்படி நாங்க முகம் கொடுக்கிறது, எங்களே நாங்க எப்படி எங்களோட புலன்களை, ஏன்னா புலன் எல்லாம் அப்செட் ஆகிருந்தாங்க, எல்லாரும் ஃபீஸ் போயிட்டு இருக்கும். சில பேருக்கு புலன் ஒர்க் பண்ணாது, பார்க்கறது வித்தியாசமா, கேட்கறது வித்தியாசம், உணர்றது வித்தியாசம், என்ன டச் வித்தியாசம், டிஃபரெண்டா இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் மாத்தி சேஞ்ச் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது எப்படி என்றதை நாங்க பார்க்க போறோம். அப்ப இதுல கோ ஸ்கில்ஸ் ஆஃப் SPR நான் போட்டிக்கிறேன் வந்து, அதாவது ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரியில 5 விஷயம். 6வது விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் அது நான் இன்னைக்கு டீட்டெயிலா சொல்லலை, ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும், வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங், அனலைசிங், தகவலை திரட்டி. அதுக்கு பிறகு மிக முக்கியமான பகுதியா நாங்க பார்க்கிறோம் ப்ரோமோட்டிங் ஹெல்ப்ஃபுல் திங்கிங், பில்டிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், managing reactions, promoting positive activities, rebuilding healthy social connection. இந்த 5 விஷயங்கள் இருக்குது வந்து எங்களோட கிளையண்ட்ல நாங்க சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம். ஒன்று தோட்டோடு சம்பந்தப்பட்டது,
ரெண்டாவது அந்த பிரச்சனைக்கு உட்பட்டவர் அதுல இருந்து வெளியே வாரத்துக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ அவர் கையாளணும் என்ற விஷயம். அந்த நேரத்துல அவருக்கு வந்து இமோஷனலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் வார நேரம் அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்றது. நாலாவது வந்து பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்ல அவர் எப்படி ஈடுபடுத்துறது. அஞ்சாவது வந்து அவர் சமூகத்தோட அவர் எப்படி நாங்க வந்து இணைக்கிறது. சோஷியல் கனெக்ஷனோட ஹெல்தி சோஷியல் ஆரோக்கியமான ஒரு சமூக உறவை கட்டி எழுப்புறது எப்படி என்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கணும். இதை நாங்கள் ஷார்ட்டா சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை இது என்னைய பொறுத்தவரையில். ஜஸ்ட் நாங்கள் எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த ஏதோ ஒரு வகையில நாங்கள் ஒழுங்குபடுத்தி பார்க்க போறோம். அப்ப இலங்கையினுடைய சிச்சுவேஷனை நாங்க பார்க்கிறோம் வந்து ரெண்டு வகையில. ஒன்று மழையால பாதிக்கப்பட்டார்கள், ரெண்டாவது வந்து நிலச்சரிவுகளால மண் சரிவுகளால பாதிக்கப்பட்டார். அப்ப இந்த ரெண்டு வகையான என்ன சொல்றது கிளையன்ஸ பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸோட தான் நாங்க ஒர்க் பண்ண போறோம். அந்த விக்டிம்ஸோட ஒர்க் பண்ற நேரம் எங்களுக்குள்ள என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் என்ற விஷயங்களை நாங்க பார்க்கணும். பொதுவா கவுன்சிலர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் படிச்சுக்கிறீங்க. அட்டென்டிவ் பிஹேவியர், லிசனிங், எம்பத்திக் ரெஸ்பாண்ட், செல்ஃப் டிஸ்க்ளோசர், கன்ஃபரண்டேஷன், சேலஞ்சிங், இப்படி நிறைய படிச்சிருக்கீங்க. அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம் கொஞ்சம் ஜஸ்ட் டிஃபரெண்ட். அண்ட் இங்க நாங்க கவுன்சிலிங் செய்ய போகல. இருந்தாலும் பாப் சார் சொன்ன மாதிரி சில கவுன்சிலிங் டெக்னிக் தேவைப்படும். படிச்சவங்களுக்கு நல்ல, படிக்காதவங்களும் ஏதோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்ல எப்படி அப்ரோச் பண்ணலாம் என்று தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப முதலாவது விஷயம் என்ன செய்ய வேண்டி இருக்குது வந்து ப்ரொமோட்டிங் ஹெல்ப்ஃபுல் திங்கிங். அப்ப கேக்குதா? ரைட், கேட்காட்டி சொல்லிடுங்க, இடையில நிக்குது அப்படியே. அப்ப முதலாவது செய்ய வேண்டியது வந்து ஹெல்ப்ஃபுல் திங்கிங். அதாவது அவங்களுக்கு உதவக்கூடிய என்ன சொல்றது வந்து சிந்தனைய அல்லது எண்ணங்களை உருவாக்குறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்றா நாங்க பார்த்தோம் என்று சொன்னா வந்து ஏன்னா நீங்க முகாம்ல பார்த்திருப்பீங்க, டிவிலையும் பார்த்திருப்பீங்க. என்ன சொல்றாங்க அவங்க? முதலாவது எங்களுக்கு ஏன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையுமே நாங்க இழந்துட்டோம். பர்த் சர்டிபிகேட்டையும் எடுக்கல, ஐடென்டிட்டி கார்டும் எடுக்கல, அயனி உடுப்புகளும் எடுக்கல, உடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் கிடைக்கல. அப்ப உடுத்த உடுப்போட நாங்க வந்துட்டோம். இது நினைக்க போக்கலையே என்ன ஆகுது, எங்களால வந்து தாங்கி கொள்ள இயலாது. அப்ப இன்னைக்கு நாங்க சைக்காலஜிக்கலி நாங்க சொல்லும் போது அவங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்குள்ள இருக்குது. எப்படி நான் என் லைஃப் ஆரம்பிக்க இயலுமா? என்னால முடியாது. ஏண்டா காலங்காலமா சேர்த்து வச்சது எல்லாமே இழந்து போட்டுருக்கேன். பல வருடங்களாக உழைத்து சேர்த்து பிளான் பண்ணி வாங்கின கபட் எங்க, அலுமாரி எங்க, என் டிவி எங்க, என் லேப்டாப் எங்க, என் ஃப்ரிட்ஜ் எங்க, இதெல்லாம் எனக்கு நினைக்க போக்கல என்ன ஆகுது, என்னது என்னால இத வந்து ஏற்றுக்கொள்ளவே இயலாது. ரைட், அவங்களால அக்செப்ட் பண்ண இயலாது என்று சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க. அப்ப வந்து நாங்க பாக்குறோம் அதான் ஒரு 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 சேட் மூமெண்ட், வெரி சேட் மூமெண்ட். அப்ப வந்து ஒரு மிக கவலையான ஒரு நிலைமையில தான் அந்த கிளையண்ட் இருப்பாங்க. ரைட், அந்த ஃபீலை எனக்கு ஓரளவு பண்ணிருமாக்கி செலுத்து போல. ஏன்னா என் வீட்டுல கீழ் மாடி அப்படியே மூழ்கிட்டு, காட் கிரேஸ் மேல் மாடி ஒரு நிச்சாயில போயிட்டு முக்காவாசி சாமானங்களை வச்ச சொல்லி ஷேப். இருந்தாலும் ஒரு யோசனை வருது, இதையும் கொஞ்சம் வச்சிருந்தா என்னன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டை பார்க்க நேரம் நான் வந்து சோ ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு அணியான பார்த்து சந்தோஷப்படுறதால ஏண்ட நிலைமை அதோட பெட்டர் ஆயிக்குது. ஏன்னா அவங்களோட ஒரு தட்டு தான் முழு கூரையோட போயிட்டு. அவங்க அண்மையில வாங்கின லேப்டாப், பிரிண்டர், கலர் பிரிண்டர், நர்சரி செய்யறாங்க, நர்சரி அப்பாரட்டஸ் எல்லாமே முடிச்சுட்டு. அப்ப இப்படியான ஒரு திங்கிங் கொண்டு இந்த இதுல வரும். அப்ப இந்த ஸ்கில் கொண்டு வரணும் வந்து கவுன்சிலருக்கு, இந்த தோட்டை உடைச்சு போட்டது, அதை பிரேக் பண்றது. என்ன செய்யலாம்? முதலாவது நாங்க சொல்றோம் வந்து இதை எக்ஸெப்ட் பண்ணுங்க.
அக்செப்டன்ஸ். இது உங்களுக்கு இப்ப எல்லாரும் நினைக்கிறது, விளம்பரத்துல உள்ளவங்க நினைப்பாங்க எங்களுக்கு மட்டும்தான் வந்திக்குது. மறுபக்கத்துல பெட்டிகுலோல பாதிக்கப்படுற நினைப்பாங்க இது பெட்டிகுலோக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. நிகாம்புல அவங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க, பதுளையில அவங்களுக்கு தான் வந்துச்சு, மூதூர்ல அவங்களுக்கு தான் வந்து நினைக்கிறாங்க. ஆனா அப்படியா இல்ல. அப்ப இத உடைக்கிறதுக்கு, இந்த பிரேக், இந்த தோட்டை உடைக்கிறதுக்கு, பிரேக் பண்றதுக்கு வந்து கவுன்சிலருக்கு ஸ்கில் இருக்கு, ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்ப இதை எப்படியாவது அக்செப்ட் பண்ண வைக்கும். சில நினைப்பாங்க இது ஸ்ரீலங்கா நாட்டுல நடந்த ஒரு சம்பவம் தானே, ஏழை நாடு, அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடு, இதுல வந்துட்டு இன்னங்களை ஏழை ஆக்கி போட்டு செய்த இந்த டிசாஸ்டர் என்று சில பேர் நினைக்கலாம். இல்ல, இது அமெரிக்காவுக்கு வந்துச்சு. அமெரிக்காவுக்கு பல தடவை பல மாகாணங்களை, கடைசியா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்த நெருப்பு முழு லாஸ் ஏஞ்சலஸே எரிச்சு போட்டுச்சு. மிக பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநிலம் எடுக்கொண்டிலாம், கனடால வந்துச்சு, ஆஸ்திரேலியால நாங்க பார்க்கிறோம், ஈரான்ல வந்துச்சு, இந்தியால பல இடங்கள்ல வந்துச்சு. வெயிலாலே செத்து போனவங்களை நாங்க பார்க்கிறோம், ராஜஸ்தான் அந்த மாதிரி மாநிலங்கள். அப்ப இது எங்களுக்கும் வந்திருக்குது. இது அன்அவாய்டபிள், எங்களுக்கு எங்களோட சக்திக்கு அங்கால போன ஒரு விஷயம். அப்ப அதனால நாங்க இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். இதை நாங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகும். இப்ப பல நாடுகளை வந்துச்சு, நாடு அழிஞ்சு போகல. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கில அமெரிக்கா போய் முதலாம் உலக யுத்தத்துல குண்டுகளை, அணுகுண்டுகளை 3 லட்சம் பேர் வரையில செத்து போனார். என்ன நடந்துச்சு? ஜப்பான் அழிஞ்சு போச்சா? ப்ரொஃபசர் அகிமோட்டோ சொன்னாரு 7 பாவங்கள் சொன்னார். எங்கட சமயத்திலேயே பெரும் பாவங்கள் 7, அவர் 7 பாவம். அது மிக முக்கியமான முதலாவது பாவம் வந்து கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. இன்று அதுதான் நடக்குது. அழுகுறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க, என்ன செய்வதென்றே தெரியாம திகைச்சு போயிருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்ல வாரோம், அந்த இடத்துல வந்து இது எங்களுக்குரியது மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கு வந்துச்சு. மிக முக்கியமா நாங்க பாக்குறோம், ஏன்னா மிகவும் முக்கியமா நாங்க பாக்குறோம் ஜப்பானுக்கு நடந்த அந்த இன்சிடென்ட். அப்ப அந்த மக்கள் என்ன செய்தார், இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு. 3 லட்சம் பேர், எத்தனையோ பரம்பரையா அந்த பாதிப்பு அவங்க அனுபவித்தார். ஆனா அதே ஜப்பான் இன்று அமெரிக்காக்கே கடன் கொடுக்கிற நிலைமைக்கு வந்து அவ்வளவு டெக்னாலஜியில டெவலப் ஆகும். இப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஹெல்தி தாட்ஸ், எனது அன்ஹெல்தி தாட்ஸோட இருக்கிற இந்த மக்களுக்கு கவுன்சிலருக்கு இருக்கணும் அந்த ஸ்கில்ஸ், அந்த தோட்டை பிரேக் பண்ற ஸ்கில். அதுதான் நாங்கள் ப்ரொமோட்டிங் ஹெல்ப்ஃபுல் திங்கிங் என்று சொல்லி. அப்ப இந்த ஹெல்ப்ஃபுல் திங்கிங்கை நாங்க வந்து என்ன செய்யணும், வந்து அவங்களோட மனசுக்குள்ள, மைண்டுக்குள்ள போடணும். ரைட்? அப்ப இதுதான் ஆக முக்கியமானது. பவர்ஃபுல் மென்டல் ஹெல்த் என்று சொல்றாங்க ஆடியன்ஸ். ரைட்? அப்ப இந்த பலமான ஒரு மென்டல் ஹெல்த் தோட்டை நாங்க உருவாக்கும். இது நம்பர் 1. அப்ப நாங்க இல்லாட்டி நாங்க போன பிறகு நான் அந்த இடத்த பார்த்துட்டு நாங்களும் சேர்ந்து கட்டி அணைச்சு அழுகுறதா அந்த மக்களோட ஃபீல் ஆகும். சில பேர் கோல்ல கதைக்கிறாங்க, அவங்க பெரிய ஆக்கள், சோசியல் ஒர்க்கர், அந்த சமூக அக்கறை உள்ளவங்க, அவங்களுக்கு அதை பார்க்கவே இல்லாம இருக்குது. குழந்தைகள் அழுகுற விதம், வசதி படை இதை எக்ஸெப்ட் பண்ண வைக்கணும். ப்ரொமோட்டிங் ஹெல்ப்ஃபுல் திங்கிங். 2வது நாங்க சொல்றோம் வந்து ரீபில்டிங் மாறி ஹெல்தி சோஷியல் கனெக்ஷன் வந்து கடைசியில் வர வேண்டியது. ஓகே, அது கடைசிக்கு வந்தாங்க ஓடப்பா. 2வது பில்டிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ப்ராப்ளம தீர்க்கிறதுக்கான திறன்களை அவர்களுக்குள்ள நாங்க உருவாக்கும்.
ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். பொதுவாக சோஷியல் ஒர்க்ல கவுன்சிலிங் நீங்க படிச்சிக்கிறீங்க. ஏன்னா என்னது நார்மலி எங்களோட ப்ராசஸ் ஒன்று இருக்குது. என்ன ப்ராசஸ்? இன்டேக், ஸ்டடி, டயக்னோசிஸ், intervention plan, implementation, evaluation, termination, follow-up. விரிவா படிச்சு வச்சுக்கிது. இப்ப மறந்து இருக்கும் சில பேர், ரைட்? இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? 5 விஷயம் சொல்றாங்க. Define the problem, set a specific goal, brainstorming, evaluate and choose the best solution, create an action plan and carry it out. முதலாவது சொல்றாங்க, அவங்களோட கிளியர்லி அடையாளம் காண சொல்றாங்க. வந்து என்ன பிரச்சனை, அவங்க என்ன பிரச்சனை, இதுக்கு டூல் எல்லாம் இருக்குதுன்னா 5S, சாரி 5P, SWOT analysis, spider diagram, problem tree, எத்தனோ விஷயத்தை போட. unable to go home, எனக்கு வீட்டுக்கு போயில, ஐயோ எனக்கு அதை பார்க்க இயலாது, என்னால முடியாது முடியாது. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? அப்ப கிளியர்லி ஒவ்வொருத்தரோட சொல்லுவான், என் தொழில நான் இழந்துட்டேன், என் பிள்ளைய நான் இழந்துட்டேன், என் மனைவி இழந்துட்டேன், என் கணவரை இழந்துட்டேன், என் சகோதரங்களை இழந்துட்டேன். இந்த மண் சரிவுல நாங்க பாக்குறோம், ரைட்? அப்ப அது அவனோட ப்ராப்ளம். இங்கே சும்மா சிம்பிளா அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு unable to go home. Set up specific goal for solving it. சால்வ் பண்றதுக்கு என்ன கோல்? இல்ல கவுன்சிலிங்ல படிச்சுக்கிறீங்க, இன்டர்வென்ஷன் பிளான்ல கோல் என்ன? கோல் வரும், அப்புறம் சப் கோல் வரும், ஆப்ஜெக்டிவ்ஸ் வரும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டிவ்ஸையும் சால்வ் பண்றதுக்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணுவீங்க. அதுக்கான தியரி, டெக்னிக்கல் விரிவா படிச்சு. இங்க வெரி சிம்பிள். Set a specific goal for solving it. Look for a house shelter. முதலாவது இந்த போவையிலாட்டி ஏன்னா முதலாவது செய்ய வேண்டியது அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் ஒன்று கொடுக்கணும். அதை பத்தி யோசிப்போம். பிரெயின் ஸ்டார்மிங். இந்த ஷெல்டர் இங்க வெரைட்டி ஆஃப் பாசிபிள் சொல்யூஷன், நிறைய தீர்வுகள் இருக்கு. பழைய வீட்டுக்கு போறதா, தாய்ப்புல சொந்தங்கள்ல வீடுகளுக்கு போறதா, நேபர்ஸ் அயலார் வீட்டுல போய் தங்குறதா, நண்பரோடு இருக்கிறதா, இப்படி பல இதுவா. இவாலுவேட் அண்ட் சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அப்ப அதுல பார்க்கலாம், வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? ஓ வந்துட்டாங்க, இப்படி யோசிக்கலாம். சில பேர் நேபர்ஸ், சில பேர் வந்து மனம் திறந்து அழைக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேர் வந்து ஃப்ரெண்டா இருந்ததுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஹெல்ப் பண்ண விருப்பான அவங்களோட வீட்டுல இட வசதி இல்லை. இப்ப இத பத்தி பிரெயின் ஸ்டார்மிங், ஏன்னா மூளை சலவையா இல்ல என்ன சொல்றோம், மூளை புயலாடல் என்று சொல்லுவாங்க தமிழ் ஞாபகம். அப்ப யோசிச்சு பார்க்கலாம் என்னன்னாங்க நெக்ஸ்ட் இந்த ரிலேட்டிவ்ஸ் தெரிவு செஞ்சா வார என்னது பாசிட்டிவ், நெகட்டிவ், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நேபர்ஸ் நாங்க செலக்ட் பண்ணினா என்ன வரும்? அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். வீட்டுக்கே போனா என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அப்ப ஒரு முடிவுக்கு வரையிலுமா இருக்கும். create an action plan, carry it out. அப்ப இதை பார்த்து போட்டு எங்களுக்கு முடிவாது. சில பேர் யோசிப்பாங்க, நாங்க ஒவ்வொருத்தண்ட வீட்டுல போயிட்டு தங்கி அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணி அவனு வெறுப்ப நாங்க சம்பாதிக்கிறத விட வீட்டுக்கே போறது நல்லது. இப்ப நாங்க என்ன பர்சனல் நாங்க எடுத்த முடிவு வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு. இதுல இந்த பிரச்சனை நாங்க பார்த்தோம். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் விருப்பம் இல்லை திரும்ப ரிட்டர்ன் அதுக்கு போறது. ஒரு என்ன இன்னொரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும் ஒரு டிசிஷன். ரைட், குட். அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் விளங்குது. அப்ப ஒரு ஸ்கில் இருக்கணும் கவுன்சிலருக்கு வந்து அவரோட பிரச்சனை என்னன்றதை விளங்கப்படுத்துறதுக்கு. ரெண்டாவது வந்து அவருக்கு ஒரு கோல் செட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஏன்னா மூணாவது வந்து சொல்லலாம் பிரெயின் ஸ்டார்மிங்
செய்யறதுக்காக 4வது வந்து அதுக்கு அந்த பாதிக்க. அப்ப இது உங்களுக்கு ஒரு ஆள் விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மேனேஜிங். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ் ரியாக்ஷன்ஸ். இருந்தாலும் என்னத்தான் பிளான் பண்ணினாலும் என்னத்தான் ஐடியா பண்ணினாலுமே இமோஷன்ன்றது மனுஷனுக்கு இருக்கு. என்ன மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த உலகத்திலே கூடுதலாக இமோஷன் இன்டெலிஜென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணமே என்னது? இமோஷனால பாதிக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஸால, டென்ஷனால, ட்ரோமாவால, அல்லது இமோஷன் டிஃபரெண்ட் டைப்ஸ், கோபம், கவலை, பயம், என்ன இப்ப இப்படியான நிறைய இமோஷனலி வந்து நம்மளோட கிளைண்ட் விக்டிம்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ரைட்டாவ அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்யுது? அதுல இருந்து வெளியே கொண்டு வரது, அந்த இமோஷனை வந்து என்னது நார்மலைஸ் பண்றதுக்கு இருக்கு. இமோஷனை வந்து மேனேஜ் பண்றதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணிருக்கு. அப்ப இதுக்கு பிரீத்திங் எக்ஸசைஸ், கிரவுண்டிங் டெக்னிக்ஸ், ஐடென்டிஃபைங் ட்ரிகர்ஸ். அப்ப பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இங்க நான் நினைக்கிறேன் எல்லாரும் கவுன்சிலர்ஸ் வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியும். சிம்பிள் ரிலாக்ஸேஷன் தெரப்பி, பிரீத்திங் எக்ஸசைஸ், சிம்பிள் ரிலாக்ஸேஷன் தெரப்பி, டீப் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் தெரப்பி, டிஎம்ஆர், பிஎம்ஆர், ப்ரோக்ரசிவ் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் தெரப்பி, இப்படியானது. அதில் நாங்கள் சில சின்னதோட நாங்கள் எங்களோட ஆக்டிவிட்டியில போடுவோம் நான் நினைச்சா. அதில் நாங்கள் அதான் கிரவுண்டிங் டெக்னிக்ஸ், அவங்களோட சென்ஸோட ஒர்க் பண்றது, மைண்ட்ஃபுல்னஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு கலர்ஸ், ரைட், தொடுறதுக்கு, டச் பண்ணி விளங்குறதுக்கு, காதுக்கு கேட்கிற விஷயங்கள், ரைட், 5, 4, 3 இப்படி ஒவ்வொன்றா எங்களுக்கு சொல்லிவிடும். அப்ப இதன் மூலமா நாங்க என்ன செய்யறோம்? சாதாரணமா எங்களோட ரிலாக்ஸேஷன் தெரப்பியோட நோக்கம் என்னது நோக்கம்? சொல்லுங்க பாப்போம். என்ன, ஏன் நாங்க ரிலாக்ஸேஷன் தெரப்பி எல்லாம் கொடுக்கணும்? சும்மாவா கொடுக்குறோம் இல்லை? இந்த தெரப்பியை கொடுக்குறோம் வந்து அந்த கிளையண்ட் அவருடைய இந்த பிரச்சனை, அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த ப்ராப்ளமால, அந்த ட்ரோமாவால அவருடைய தசைகள் எல்லாம் இறுகி போயிட்டு டென்ஸ் ஆகுது, மசில்ஸ் டென்ஸ் ஆகுது. அந்த யோசனை, நெகட்டிவ் தாட், ஆட்டோமேட்டிக் நெகட்டிவ் தாட்டா சில பேருக்கு வரும், மாறி அப்ப இப்படி இருக்கிறதால அவருக்கு தூக்கம் இல்லை, கான்சன்ட்ரேட் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு விஷயம், இப்படி பல பிரச்சனை. அப்போ அதை மாத்துறதுக்கு தான் நாங்கள் பிரீத்திங்ஸ், அது மாதிரி கிரவுண்டிங் டெக்னிக்ஸ், ஐடென்டிஃபை ட்ரிகர்ஸ், எது அவருக்கு ட்ரிகர் ஆகிக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் டிஃபரெண்ட் ட்ரிகர். எல்லாரும் ஒரே கேம்ப்ல தான் இருக்கும். ஆனா ஆளுக்கால் வந்து அந்த ட்ரிகர், அந்த தாங்கிக் கொள்ள இல்லாத விஷயங்கள் இருக்கும், ரைட், தாங்கிக் கொள்ள இல்லாத விஷயங்கள் இருக்கும். அதை வந்து என்ன செய்யணும்? அவங்க வந்து அதால அவங்க ட்ரிகர் ஆகிருப்பாங்க. சில பேருக்கு வந்து திரும்ப உடுப்பு இல்லைன்றது ஒரு ட்ரிகர், சில பேருக்கு மருந்து இல்லைன்ற ட்ரிகர், சில பேர் திருப்பி வீட்டுக்கு எப்படி போறதுன்றதுல ட்ரிகர் ஆகும். சில பேர் வந்து ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம் வந்துட்டு, இந்த ஆளை நாங்க பாக்குறோம் ஃபேமிலிக்குள்ள குழப்பம், மாமி மருவாளுக்கு அடிச்சு. ஒரு சென்டர்ல நான் பார்த்த ஒரு யங் கேர்ள் ஒன்று, நல்ல லேடி ஒன்று, 22 வயசு ஆயிருக்கு, கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளையும் இருக்குது. இந்த என்னது டிசாஸ்டர்ல மாமி மருவாள் அடிச்சு வெளியே விரட்டி விட்டு அவன் கேம்ப்ல இருக்கிற, மாமி இங்க இன்னொரு இடத்துல இருக்கிற, மாமியோட இருக்கல. அப்ப அந்த ட்ரிகர் அவருக்கு என்னது? தண்ட ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழ இயலாது. அப்ப இப்படியான ட்ரிகர்ஸ் நாங்க பார்க்கணும். அப்ப இத நாங்க என்ன செய்யறோம்? அந்த ட்ரிகர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டாரு. அது மாதிரி கிரவுண்டிங் டெக்னிக்ல என்ன செய்யறோம்? அந்த அவங்கள ஃபுல்லா அவங்களோட சென்ஸ், 5 சென்ஸையும் வந்து என்ன செய்யறோம்? ஒர்க் பண்ண வைக்கிறோம். நான் சொல்றேன் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லி, இந்த என்னது ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரியில ஒரு விஷயம் நாங்க சொல்றோம், சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். அவங்களோட சென்ஸை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர.
அப்ப அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தான் நாங்க பார்க்கிறோம் வந்து கிரவுண்டிங் டெக்னிக்னு சொல்லி. ரைட். அடுத்தது நாங்க பார்க்கிறோம் ப்ரொமோட்டிங் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். அப்ப அவங்கள என்ன இந்த ஒன்று நாங்க ரிலாக்ஸேஷன் பண்ணி அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடுறது மட்டுமல்ல, கண்டினியூவஸ் அவங்க என்ன ஒரு மனசுல ஆறுதலோட அமைதியோடு இருக்கணுமே. அப்ப அதுக்கு ஹாபிஸ், ஸ்பெண்டிங் டைம் வித் லவ்ட் ஒன்ஸ், எக்ஸசைசிங், வாலண்டியரிங். சில பாதிக்கப்பட்டவங்க அவங்கள வாலண்டியரா ஒர்க் பண்றாங்க, நல்லாவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் அவங்க லீடர்ஷிப் எடுத்து அந்த கேம்ப் ஒர்க் பண்றாங்க. Right, engaging in relaxation activity like listening to music or reading, whatever they feel they like. அவங்க எதை விரும்ப அதெல்லாம் அவங்களுக்கு செய்யலாம். அப்ப இதன் மூலமா அப்ப இந்த ஸ்கில்ஸ் இருக்கும். யாருக்கு இருக்கணும்? கவுன்சிலர் அல்லது இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட்ல இன்வால்வ் ஆகிறோம். இது வந்து நாங்க கவுன்சிலிங் சைடுக்கு போறோமா? சைக்காலஜி ஃபர்ஸ்ட் எய்டை பத்தி நாங்க கதைச்சோம் என்னன்னா அந்த பிகினிங் ஸ்டேஜில் அதை யூஸ் பண்றது. லேட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படும். அந்த நேரம் தான் நாங்க யோசிக்கும் ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜிக்கல் ரிகவரி. அப்ப அவங்கள ஏதோ ஒன்றுல இன்வால்வ் பண்ணணும். நாங்க சொல்றது வந்து என்கேஜிங் சைக்காலஜிக்கல் டெக்னிக் கொண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும், பியர் மாடிஃபிகேஷன் தியரியில வருது. அப்ப என்கேஜ் பண்ணணும். அப்போ ஹாபீஸ்ல அப்ப அந்த டைம்ல கொஞ்சம் மறக்கும், இவ்வளவு கட்டி காத்த சொத்தெல்லாம் போச்சேன்னு நினைச்சு இருக்கிற நேரம் இந்த ஹாபி, வாங்க நாங்க கேரம் அடிப்போம், வாங்க நாங்க பேட்மிண்டன் அடிப்போம். இப்படி நாங்க அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சைல்ட பத்தி கதைக்கப்பட்டுச்சு. அப்ப அவங்களுக்கு பிளே தெரப்பி, ஆர்ட் தெரப்பி, மியூசிக் தெரப்பி. அப்ப இதுகள் எல்லாம் நாங்க என்ன செய்யறோம், அது மாதிரி அவங்கள விருப்பமான ஆட்களோட அவங்கள சேர்த்து வைக்கிறது. ரைட். அவங்களோட டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு. எக்ஸசைசிங், ரைட். வாலண்டியரிங். அப்ப ஏதோ ஒரு எங்கேஜ் ஆக போக்கல என்ன நடக்கும், தொடர்ந்து சும்மா இதுதான் கவலைப்பட்டு இருப்பாங்க. என்னடா இப்படி இதுல நான் மீள்றது, எப்படி நான் வெளியே வர்றது, நான் சாத்தியமா இது. இப்ப இது நாங்க சொன்ன அதே மாதிரி ஒன்றை நாங்க இடையில போட்டு ரீபில்டிங் ஹெல்தி சோஷியல் கனெக்ஷன். ஏன்னா சமூகத்தோட வந்து அவங்கள என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணி விட லோன்லினஸ் ஃபீல் பண்ணுவாங்க இந்த விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டோம். அப்ப கம்யூனிட்டியில இவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் இருக்குது, ரைட். நாங்க பாக்குறோம் கம்யூனிட்டி சப்போர்ட்டை பாக்குறோம். சில பேர் வந்து ஹெல்த் கேம்ப் நடத்துறாங்க, கவுன்சிலிங் நடத்துறாங்க. அது மாதிரி கம்யூனிட்டியில வந்து அவங்க அந்த இழந்தவங்களுக்கு வந்து தேவையான உதவிகளை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப நாங்க பாக்குறோம் சில பேர் போட்டு இருந்தாங்க வந்து ஃப்ரீயா நாங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த என்ன சொல்றது வந்து ஃபர்னிச்சர்ஸ் வந்து தாண்டி இருந்தா தண்ணிக்குள்ள போயிருந்தா அதை நாங்க திரும்ப ரீபில்ட் தாரோம்னு சொல்லி போட்டிருந்தோம். நானும் கோல் எடுத்தேன், இன்னும் வேலை செய்யுது அந்த போன். அது மாதிரி சில பேர் போட்டிருந்தாங்க அவங்களோட கர்டன்ஸ் எல்லாம் வந்து கழுவி தாரோம்னு சொல்லி. நான் சும்மா கோல் எடுத்து பார்த்தா அது மீறிக்காம இழைக்கிறாங்க, இங்கே கொழும்புலாங்க கொடுப்பேன். அப்ப நான் பாக்குறப்ப இந்த சோஷியல் ஹெல்தி சோஷியல் கனெக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து திங்ஸோட சம்பந்தப்பட்டது தானே, மனசோடு சம்பந்தப்பட்டது. அப்ப சோஷியல் கனெக்ஷன்ல நாங்க பாக்குறோம். இந்த ஆறுதல் சொல்லுது, கம்யூனிட்டியில கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஏன்னா அப்ப இதுகள்ல அவங்கள இன்வால்வ் ஆகுது. மஸ்ஜிதோட, பன்சலையோட, இந்து ஆலயங்களோட, கிறிஸ்தவ ஆலயங்களோட, கோயில்களோட. அப்ப இந்த ஆக்டிவிட்டிஸ் அப்ப இதெல்லாம் என்ன செய்யும் வந்து அந்த இழப்பை வந்து என்ன செய்யும், ரீப்ளேஸ் பண்ணும். சில பேர் சொல்றாங்க தானே, இப்ப நான் அன்றைக்கு கண்ட ஒரு பெண் வந்து அழுது சொல்றான், முஸ்லிம் ஆக்கள் வந்தாங்க என் வீட்டுக்கு வந்து 4 பெட்டி, எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்றா. அப்ப இழந்தாலும் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டை பாருங்க, அவருக்கு எவ்வளவு ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. வந்து இவங்க வந்தாங்க, என் உறவினர்கள் இருந்தாங்க, நண்பர்கள், ஒருத்தரும் இதை பக்கமும் பார்க்கல, எங்களை எடுக்கவும் இல்லை,
நோய் தொற்றும் என்று பயத்துல, ஆனா எந்த பயனும் இல்லாம ஒரு டீம் ஒன்று வந்தாங்க, என் வீட்டெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி தந்தாங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் இப்படி சொல்றாங்க. வாட் இஸ் தட்? அப்ப கவுன்சிலர் அல்லது இந்த சைக்கோசோஷியல் ஒர்க்கர் இப்படியான கம்யூனிட்டிஸ் கனெக்ஷனை சப்போர்ட் எடுத்து கொடுக்கிற ஸ்கில் அவருக்கு இருக்கு. அவர் பார்க்கணும் கம்யூனிட்டியில உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ், சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஒன்று எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, ரெண்டாவது கம்யூனிட்டி சென்டர்ஸ் இருக்குது, மூணாவது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் இருக்குது, அது மாதிரி கல்ச்சரல் கிளப்ஸ் இருக்குது, அது மாதிரி கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்ப இதை கனெக்ட் பண்றதுக்கு ஏன்னா இன்டர்வென்ஷன் நாங்கள் சொல்றோம் சோஷியல் ஒர்க்ல கவுன்சிலிங் இன்டர்வென்ஷன். வாட் இஸ் இன்டர்வென்ஷன்? பிரச்சனை உள்ள மக்களையும் பிரச்சனைக்குரிய தீர்க்கக்கூடிய அந்த நிறுவனத்தை இணைக்கிறது. அந்த டிபல் எல்லாம் லிங்க் வருது என்ன லிங்க். அப்ப இது நாங்க சொல்றோம் சோஷியல் கனெக்ஷனை நாங்க ரீபில்ட் பண்றோம் இதன் மூலமா. ரைட்? அப்ப இதுகளெல்லாம் நாங்க பார்த்துட்டேன். ஓகே, அப்ப உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்குமே நினைக்கிறேன். வந்து எனது ஸ்கில் ஃபோர் சைக்காலஜிக்கல் ரிகவரியில 5 விஷயம் இருக்குது. 1வது விஷயம் மிஸ் பண்ணிட்டேன், ஏன்னா இன்ஃபர்மேஷன் கேதரி ஸ்டடி பண்றது. 2வது ப்ரோமோட்டிங் ஹெல்ப்ஃபுல் திங்கிங், பில்டிங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், மேனேஜிங் ரியாக்ஷன்ஸ், ப்ரோமோட்டிங் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், ரீபில்டிங் ஹெல்தி சோஷியல் கனெக்ஷன். வெரி சிம்பிளா ஷார்ட்டா ஸ்வீட்டா நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன் வந்து வித் எக்ஸாம்பிள்ஸோட. இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அப்படிலாம் டிரெக்டா ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று நாங்கள் செய்வோம். செய்வது மூலமாக ஓரளவு சின்ன ஐடியா, பெரிய ஆக்டிவிட்டி டீப் ஆக்டிவிட்டி ஒன்று அல்ல, ஓரளவு புரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு இதாக இருக்கு. எங்களோட இருக்கிறாங்க, இணைஞ்சிருக்கிறாங்க வந்து மிக நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு கவுன்சிலர் ஃபௌசுனா மிஸ். இன்ஷால்லா அவங்க ரெடியாகிறேன்னு சொன்னாங்க வந்து இந்த ரோல் பிளேக்கு. அதை நாங்கள் இப்போ செய்வோம். ஓகே, பிறகு பார்ப்போம். நாங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் பார்ப்போம். ஃபௌசுனா மிஸ், நீங்க ரெடியா? ஓ சார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். ஓகே, இப்போ நாங்க ஃபீல்டுக்கு போறோம், ஏதோ ஒரு கிளையண்ட்டை சந்திக்கிறோம். ரைட்? அந்த கிளையண்டோட எப்படி நாங்க நடந்து கொள்ளணும் என்ற விஷயங்களை ஜஸ்ட் இந்த ஸ்கில் ஃபோர் சைக்காலஜிக்கல் ரிகவரியோட லிங்க் பண்ணி நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். இதுக்கு உங்களோட ஐடியாஸ், இதை இன்னும் டெவலப் பண்றதுக்கான கருத்துக்களை இது முடிய உங்களுக்கு சொல்லலாம். குட். அப்ப நான் ஆரம்பிக்கிறேன். பொதுவாக எங்களோட கவுன்சிலர்ஸுக்கு இது புதியது அல்ல. பொதுவாக அந்த பிகினர்ஸுக்கு இது ஒரு புதுசாக இருக்கலாம். அந்த வகையில இதை நாங்க பார்ப்போம். ரைட்? ஓகே, நானும் எங்களோட ஃபௌசுனா மிஸ்ஸும் தான் இந்த டயலாக்ல, இந்த ரோல் பிளேல வந்து 2 பாத்திரங்கள், 2 ரோல் நாங்க பார்ப்போம். நான் அப்ப கவுன்சிலரா ஆகிக்க போறேன், அவங்க வந்து ஒரு கிளையண்ட் ஆகிக்க போறாங்க, விக்டிம் ஆகிக்க போறாங்க. அந்த ஃப்ளட் இதுல நாங்க பார்ப்போம். முதல்ல நாங்க எங்களோட அறிமுகத்தை செய்து கொள்வோம். நான் அஸ்மியாஸ், நான் ஒரு சீனியர் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர், ஸ்ரீலங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் ஃபோரத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். இப்போ உங்களைய பத்தி கொஞ்சம் சொல்லலாம். வீடியோ ஆன் பண்ணி கொள்றீங்களா? கொஞ்சம் சார். எஸ். சார், உங்களோட ஸ்கிரீனை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணினீங்கன்னா எங்களுக்கு 2 பேரையும் பார்க்க இயலுமாய்க்கும் சார். ஓ, வெரி குட். ரைட். ஓ, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். இது ஷாமிலா. நான் கம்பளத்தான் என்னோட ஊரு. அன்றைக்கு மழை சார், நாங்க எதிர்பார்க்க இல்ல. அப்படி ஒரு மழை வளமை மழை பெய்யத்தான் கம்பளைக்கு. உண்மையாவே அது பெரிய ஒரு மழை, பேய் மழை மாதிரி அது. நானும் என்னோட ஹஸ்பண்ட் ஈக்கெல்லாம் அன்றைக்கு வீட்டுல வெளியே போயிட்டு, நானும் 2 பிள்ளைகளும் என்னோட உமாவும் பாப்பாவும் தானே இல்லை. பாப்பாக்கு நடக்கல, பாப்பா சுகர் பேஷண்ட், ஆபரேஷன் பண்ணி
முதல்ல கொஞ்சம் பெருசா வீட்டுக்குள்ள தண்ணி வர தொடங்குற நேரமே அடுத்து விட்டு அனுப்பித்தான் சொன்னேன். இப்படி தண்ணி வர கொஞ்சம் 7 மணி மேல சரித்து கொள்ளுங்க அப்படின்னு. பாப்பாக்கும் நடந்து கொள்ளையிலாவே அப்ப நானும் தான் பாப்பாவை தூக்கி எடுத்துக்கொண்டு மேல கொண்டு போய்த்து வரப்போல கட்டிலெல்லாம் தண்ணி பிள்ளைகள் தூங்கி பிள்ளைகளும் தண்ணி பிள்ளைகள் மேலெல்லாம் தண்ணி பாப்பாவை விட்டு கீழே வந்த பிள்ளைகள் எல்லாம் நனைஞ்சி விட்டு சாமான் எல்லாம் நனைஞ்சு ஒன்றும் எடுக்கையில சேர்த்து தண்ணி அப்படி அடிச்சு கொண்டு வந்து கதவெல்லாம் மூடி இருந்த உண்மை சொன்னா கதவை திறந்து விடுங்க வெளியே தண்ணி போடும். கதவை நான் திறக்க போனாலும் திறந்து கொள்ளையில அவ்வளவு தண்ணி முன்னுக்கு வாசல்ல வெளியே கார் நிப்பாட்டி இந்த கார்ல எல்லாம் எல்லாமே தண்ணி. அது எனக்கு எதை காப்பாத்துற எதை விட்டுறன்னு அந்த டைம் விளங்குறல. அவசரமா யாருக்காலும் கோல் எடுத்து தம்பி எல்லாம் இருக்கிற தம்பிட வீட்டுக்கு சரி போகும் அப்படின்னு கோல் எடுத்து பார்த்தா தம்பிக்கும் போன் வேலை செய்யறல முதலாவது. உம்மோட சிம்ல இருந்து எடுத்து பார்ப்போம். உம்மோட சிம்ல இருந்து எடுத்து பார்த்தாலும் இல்ல ஒரு 2வது தட்டுக்கும் தண்ணி அப்படியே அடிச்சுக்கொண்டு எல்லாரும் நனைஞ்சி வாப்பாட கால் எல்லாம் நனைஞ்சி. அதுக்கு பிறகுதான் இன்னொரு வாப்பாவையும் கொண்டு போய் 3ஆம் தட்டுல தான் வச்சு இந்த விடிய வரைக்கும் நினைக்கே மேல எனக்கு விளங்குது. 3ஆம் தட்டுல தான் இருந்த விடிய விடிய கூதலும் கூட பிள்ளைகளெல்லாம் நனைஞ்சி நாங்களும் நனைஞ்சி சின்ன வரைக்கும் சுருக்க காய்ச்சலும் வந்துடுற இப்பயும் சரியா சிங்கம் கடுமல் இந்த மழை தூத்தல் மாதிரி பட்டாலே அவருக்கு உடனே காய்ச்சல் வந்துடும். அதுவும் பயம் விடிய வர காட்டி நீந்த பார்த்தா எல்லா வீட்லயும் மேல தட்டுல தான் ஆட்கள் ஈக்கிறாங்க. ஆட்கள் சத்தம் போட்டு கொண்டு கத்தி அந்த நாளை எங்களுக்கு மானம் நினைக்கலா அப்படி ஒரு வேதனை. இப்படி எல்லாம் அல்ல எல்லாம் கொண்டு போய் நட்டு சாப்பாடாலும் திண்டில நான் ஒத்தரும் சியோட பாத்ரூம் காலம் தைத்துக் கொள்ள மேல மொட்டை மாடியிலே தான் இப்படி கொண்டு போய் தள்ள வச்சோண்டு இப்ப நினைக்கிற நேரம் மக்கள எவ்வளவோ தர்மங்கள் செய்யற எவ்வளவோ நன்மைகள் செய்யற நாங்க இப்படியும் அல்ல என்னத்துக்கு சோதிக்கிறேன் சரியா உண்மை அல்ல என்ன இப்படி எல்லாரையும் முழு ஊருமே சார் எங்களோட ஏரியாவுல எல்லா முஸ்லிம் ஆக்கள் பள்ளியெல்லாம் போய் தெரிஞ்ச பள்ளியெல்லாம் நிறைஞ்சி மிடிஞ்ச பொருட்கள் கொண்டு வந்தான். அது வரைக்கும் நனைஞ்சி இப்ப நீ இங்க இருக்கிறத்துக்கு இருக்கிறாண்டு இல்ல சும்மா இதை விட மௌத்தா பைத்தி கேளு மாதிரி தின்றதுக்கு இல்ல உடுக்கிறதுக்கு இல்ல லைன்ல இருந்து கொண்டு பாக்கே வெறுத்து போயிட்டு இப்படி எல்லாம் எங்களை சோதிக்கின்ற வெறுத்து போயிட்டு. எனக்கு விளங்குது ஒரு உங்களோட வேதனை உங்களோட கவலை அந்த சந்தர்ப்பத்துல நீங்க முகம் கொடுத்த விதம் சோ டெரிபிள். சரியான மட்டும் ஒரு சங்கடமான ஒரு நிலைன்றதை விட மனச பயங்கரமா பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எஸ் எஸ் உங்களுக்கு வெளியே போய் கொள்ளையிலாது 2ஆம் மாடியும் தாண்டு 3வது மாடி பொருட்கள் எல்லாம் முழுமையா சேதமடைஞ்சிட்டு பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வந்துட்டு ரைட். உங்களுக்கு என்னத்த உங்களோட சகோதரனுக்கு கோல் எடுக்கிறீங்க அந்த போன் ஒர்க் பண்ணதில்ல ஒரு நிர்கதியான ஒரு நிலைமையில இருந்தது எனக்கு நல்லாவே விளங்குது ஷாமிலா. எஸ் அப்புறம் என்ன ஆச்சு? காலையில தான் நீங்கள் இங்க கூட்டிட்டு வந்து தான் இங்க கூட்டி கொண்டு வந்து இங்க போட்டு நீங்க எங்களோட பிள்ளைகளுக்கு இங்க இருக்கவே இல்லை. அவங்களோட இந்த கீழே நிலத்துல படுக்கிற மேல் வருத்தம் என்று சொல்ற இந்த சின்னவருக்கு காய்ச்சல் டாக்டர்மாரும் வந்ததான் ட்ரீட்மெண்ட்களுக்கும் போறதுக்கும் இப்போ ஒன்றும் இல்ல. பேங்க்ல இருந்த சல்லிகள் தான் ஹஸ்பண்ட் வந்த பிறகுதான் என்ன சரி செய்யலுமான்னு பாக்குற
எல்லாம் எஸ் இந்த பர்ஸா, டாக்குமெண்ட்ஸா, ஏடிஎம் கார்டு எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்ப யா பேங்க்லயும் போய்த்து நின்றாலும் சல்லிகளை தாரவும் இல்லை. இப்ப ம் இந்தியாவில் இது ஆஹா பண்ணு விளங்குறதில்லை எங்களுக்கு. இப்ப என்ன சரி ஒரு தேவைக்கு என்ன சரி ஒன்று வாங்கணும், பிள்ளைகளோட ஆசைகளுக்கு கொடுக்கணும், வீட்டுக்கு போகணும், எதுவும் செஞ்சு கொள்ளல எங்களுக்கு. இப்ப அன்றைக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்த்த வீடெல்லாம் சேரு, 4 அடிக்கு சேரு. ஆ துப்பராக்கி கொள்றதுக்கும் சொல்றதான் நாக்கள் வார துப்பராக்கி கொடுக்குற எல்லாம் ஒவ்வொருத்தர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எனக்குண்டா இன்னொன்னும் இது பண்ணல. எனக்கு இங்க வாப்பாவையும் பிள்ளைகளையும் இங்க விட்டுட்டும் எனக்கு போயிடவே இந்த யா துப்பராக்க அவங்கள பார்க்க போயிடலாம். போனாலும் எனக்கு செய்யவும் மேலாம். இயலாது. எனக்கு எஸ் தலையை பிச்சு கொள்ளணும் மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கிற சரி எல்லாம் பெய்த்தீங்க எனக்கு எல்லாம் வேணும். மேலாம். இதுக்கு போறோம் இதை விட பரவாயில்ல மாதிரி இந்த மண்ணுக்குள்ளே மண்ணோட மண்ணா பெய்த்தீண்டா என்ன சரி அந்த மண் சரிவுல எல்லாம் குடும்பத்தோட போனான்னு சொல்றேன். அப்படி நாங்களும் பெய்த்தீங்க என்னத்துக்கு எங்களை மீய வச்சோ உயிரோட இருக்கிறோம்னு எல்லாம் நினைக்கிறீங்க. யோசிக்க சரியான கஷ்டமாயிக்கிறேன். யா எனக்கு வேணுங்க மிச்சம் ஆழமா நீங்க இதால மனசால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க வந்து செத்து போனாலே நல்லமென்று கூட நினைக்கிற அளவுக்கு உங்களோட பிரச்சனையும் உங்களோட வேதனையும் உங்களைய உறுத்தி கொண்டு இருக்கிறது எனக்கு என்னால விளங்கக்கூடியதா இருக்குது. எஸ் எஸ் இப்ப நீங்க எனக்கு விளங்குது. அதே நேரத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன் வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டுமா இது ஏற்பட்டுச்சு எனக்கு விளங்குது. உங்களுக்கு மட்டுமென்று நான் கேட்கிறேன் வந்து உங்களோட வேதனை எல்லாம் பெரிய அளவுல இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பிரச்சனையை நீங்க மாத்திரம்தான் எதிர்கொள்றீங்களா இல்லாட்டி வேற யாரும் எதிர்கொள்றாங்களா மற்றவங்களும் எதிர்கொண்டிருக்கிறாங்களா? அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நிறைய பேர் இருக்கிறேன் நீ ஊர்லயும் நிறைய பேருக்கு இந்த எல்லாருமே இங்க இருக்கிற இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே மாதிரி எங்கட அடுத்தல்லா செல்வல்ல இருந்த மனுஷருக்கு எல்லாருமே இப்ப இங்க எல்லாம் இது பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் எல்லாம் சீரழிஞ்சு சொத்துகள் எல்லாம் போயிட்டு ஒன்றுமே இல்லை இப்ப அவங்க கிட்ட. எனக்கு விளங்குது. எஸ் சாமிலா சொல்ல வாரீங்க வந்து உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோட இந்த நெய்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உருவாவிக்குதுன்னு சொல்லி இல்லையா? அப்ப இது ஒரு பொதுவான ஒரு டிசாஸ்டரா அனர்த்தமா நாங்க பார்க்க வேண்டியது இல்லையா? உங்களோட வேதனை உங்களோட கவலை உங்களோட பெயின் என்றா எனக்கு நல்லாவே விளங்குது. ரைட் இது ஒரு எதிர்பாராத ஒரு இழப்பு. உங்களுக்கு எந்த ஆண் துணையும் இல்லாம ஒரு வயசான பாப்பா அவருக்கு வந்து நடந்து கொள்ள இல்லாத ஒரு மனுஷன், அம்மா நோயாளி, குழந்தைகள், அதோட நீங்க தனிமைப்படுத்தப்பட்ட அந்த காட்சியை பார்க்குறேன்னு எனக்கு விளங்குது. நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பீங்க, துன்பப்பட்டிருப்பீங்க. எஸ் 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 இன்னும் உங்களுக்கு தாராளமா கதைக்கலாம் எது மனசுக்குள்ள இருந்தா. ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் விஷயமா வெளியில போயிட்டு இருந்தேன். அவர் இப்போ வருவாரு ஒரு 10 நாள்ல. உங்க வீட்டுல எல்லா டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு கார்டு டாக்குமெண்ட் என்னோட வீட்டு டாக்குமெண்ட் எல்லாமே மாதிரி போயிட்டு அதுவளையும் தேடி கொள்ளணும். அதுவழி இருந்தா தான் எங்களுக்கு இப்போ நிவாரணம் கொடுக்குறேன்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அது ஒண்ணும் இல்லை எங்களுக்கு அதுவளையும் எடுக்கல. இனி இன்றைக்கும் கிராம சேவத்தை பதிஞ்சிட்டு போறேன். 25,000 தந்து ஒன்றும் செய்யலவே. எங்கட ஊர் வாசல் அதை விட பொறுமதியான ஊர் வாசல் அந்த காலத்துக்கும் சேர்த்து கொண்டு லட்சக்கணக்கான இழப்புகள் இல்லையா? எஸ் அதே போல நீங்க சொல்ற மாதிரி பாக்குற நேரம் உங்களோட உடுத்துணி பொருட்கள் மட்டுமல்ல உங்களோட பொறுமதியான டாக்குமெண்ட்ஸே இழந்திருக்கீங்க இல்லையா? ஓ அடுத்த பிரச்சனை அதை எப்படி ரிகவர் பண்றேன்னு சொல்லி. ஆனா இப்ப கார்ல எல்லாம் இன்ஜின் எல்லாம் பழுதா போயிட்டுங்க. தண்ணி நின்று பாப்பாக்கு மருந்து கட்ட கொண்டு போறதுக்கு வாகனமும் இல்லை இப்ப எங்களுக்கு. அதுக்கும் நாங்க வேற என்ன செய்யோண்டு தேடுவோம். எல்லா பிரச்சனையும் தலைக்கீழ வைக்கிற நேரம் பெரிய அலட்டியாகி பிள்ளைகளோட ஸ்கூல் அநியாயம். இப்ப ஸ்கூலும் தொடங்கணும், படிப்பணியாயம். இன்னும் நான் வீட்டு வாசலுக்கு போயிட்டு இல்ல, வீடு துப்புராக்கி இல்ல, யாருக்கிட்ட சரி வீட துப்புராக்கி தாங்கன்னு கொடுக்கவும் பயமாயிக்குது. வாராக்கள் இல்லை நல்லவங்களா கெட்டவங்களா அதுவும் ஆம்பளைகளும் இல்ல. பெரிய கரைச்சலா இருக்கு போல.
எனக்கு விளங்குது உங்களோட வேதனை, உங்களோட கவலை. இதுல நீங்க உங்களையே இழந்து இருக்கிற மாதிரிக்கு, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமைக்கு, வீடு வாசல் இல்லாம போய், டாக்குமெண்ட் இல்லாம போய், இதெல்லாம் இல்லாம போய் அடுத்த என்ன நினைக்கிறேன்ற அளவுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்று கூட கன்ஃபியூஷன், ஒரு கழுவை கொடுக்கவும் கொடுக்க முடியாது. இப்படியான ஒரு முரண்பட்ட ஒரு மனோநிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். எஸ், ஓகே ஓகே. வேற என்ன நீங்க சொல்ல நீங்க நினைக்கிறீங்க? இப்படியே இன்னும் எவ்வளவு காலத்துக்கு எங்களோட வாழ்க்கை போகுமோ தெரியா. எங்களுக்கு என்ன மாதிரி நாங்க வெளியே வரையிலும், எங்களுக்கு யாரு ஹெல்ப் பண்ணலும் கொஞ்சம் கைவிட்ட மாதிரி நான் இப்ப ஃபீல் பண்றேன். எனக்கு எதிர்காலம் பற்றி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்குது இல்லையா? எப்படி இதுல நான் வெளியே வருவனும் தெரியாது. எனக்கு நல்லா விளங்குது. எஸ், இருந்தாலும் ஷாமிலா, இது 2025ஆம் ஆண்டுல வந்து ஒரு மிக மோசமான ஒரு பாதிப்பு, இயற்கை அனர்த்தம் உண்டாதான் நான் இதை பார்க்கிறேன். இப்ப யோசிக்கலாம் தான், இதுக்கு முன்னால அனர்த்தங்கள் வந்துச்சு. எங்களோட ஏரியால 2016ஆம் ஆண்டு வந்துச்சு. அதுக்கு 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்துச்சு. ரைட், உங்களோட இழப்புக்கு நான் ஈடுபடுத்துறதுக்கு அல்லது அதுக்கு ஈடாக ஆனா இதுக்கு முன்னால் எத்தனையோ இழப்புகளை இலங்கை மக்கள் சந்திச்சிருக்கிறார். இருந்தாலும் கூட அவங்களோட லைஃப் கடலோடு மட்டும் போகல, மண் சரிவோடு மட்டும் போகல. இன்று நாங்க அவங்கள பார்க்கிறோம், வந்து இருந்ததை விட ஒரு படி மேலத்தான் இருக்கிறாங்க. நாங்க கொஞ்சம் அந்த பக்கத்தை யோசிக்க கூட. எனக்கு விளங்குது, நீங்க தனிப்பட்ட மனிதன் என்ற வகையில நீங்க யோசிக்கிறீங்களா இருக்கு, இது எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்துட்டு என்னால் இதுல வெளியே வரவே முடியாதுன்னு நீ நினைக்கிறீங்களா? அதுதான் இயல்பு. ஒரு இழப்ப நான் சந்திச்சாலும் நான் நினைப்பேன், வந்து இந்த இழப்புல இருந்து எனக்கு வெளியே வர முடியாது, நான் தனிச்சிட்டேன். எனக்கே வருவது, எனக்கு மட்டும் வரும். இது பொதுவாக இப்படியான அனர்த்தங்களுக்கு உட்பட்டவங்க நினைக்கிறது தான் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு விளங்குது. நீங்க எந்த அளவு இதை ஏற்றுக்கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு முன்னால இழப்புகளை சந்தித்தவர்களுடைய வாழ்க்கையை நாங்க பாக்குறோம், வந்து இருந்ததை விட பெட்டர் ஆகிக்கிறது தான் எனக்கு விளங்குது. ஹலோ ஹலோ எஸ், எஸ், ரைட். அஸ்ரா, உங்களோட மைக்க மியூட் பண்ணிக்கோ. ஓகே, அப்ப ஆடியன்ஸ் உங்களுக்கு விளங்குதா இருக்கும். அவங்க கிளையண்ட், உண்மையான ஒரு கிளையண்ட் மாதிரி அவங்களோட கருத்துக்கள், அவங்க முன் வச்ச விதம் எல்லாமே இருக்குது. ரைட், அப்ப இதுல நாங்க பாக்குறோம், வந்து அவங்க எந்த அளவு தூரத்துக்கு இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனசால, பொருளால, உறவுகளால, வேற என்ன சொல்லலாம், அவங்களோட டாக்குமெண்ட்ஸால, இப்படியாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமையில நாங்க எங்களோட சைக்காலஜிக்கல் ரிகவரி, அப்ப அதுல என்ன பாவிக்கலாம்? அப்ப முதலாவது நான் சொன்ன ஹெல்த்தி என்ன சொல்றது, திங்கிங், தோட்டை டெவலப் பண்ணணும்னு சொல்லி. அப்ப அதுக்காண்டித்தான் நான் சும்மா கொஞ்சம் சின்ன அளவுல வந்து ஒரு கம்பேர் பண்ணினேன். இதுக்கு முன்னாலே வந்தவங்க வந்து அப்படி அழிஞ்சு போகல, அவங்க இன்னும் அதை விட பெட்டரா இருக்கிறாங்கன்ற மெசேஜ அவங்களுக்குள்ள நாங்க கொண்டு போறோம். ரைட், இன்னும் எங்களுக்கு போகலாம். அதே டாக்குமெண்ட் காணணும். அதே மாதிரி இந்த என்ன சொல்றது, அவங்களோட பொருட்கள் எல்லாம் சேதமாகுச்சு. அப்ப அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்குது, சோசியல் கனெக்ஷன் மூலமாக இதை பத்தி எல்லாம் கதைக்கலாம். தொடர்ந்து கதைச்ச மாதிரி சொன்னா 10 மணி வரையில போகும். அதனால நாங்க இதோட அப்ப இன்னைக்கு வச்சு நீங்க லிங்க் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நாங்க சொன்ன அந்த ஸ்கில்ஸ் ஃபார் சைக்காலஜி கவரில் 5 விஷயத்தை இங்க நாங்க கொண்டு வரல. ஒன்று, ஹெல்தி தோட்டை டெவலப் பண்றது.
எங்களால முடிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது நாங்க சொல்றோம் வந்து ரெண்டாவது வந்து மேனேஜிங் ரியாக்ஷன். அது செய்யலாம். அவங்க கேட்கல, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் கேட்பாங்களோ தெரியும். அது மாதிரி ப்ரொமோட்டிங் பாசிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அதுவும் வரல. ரைட், பில்டிங் ஹெல்தி சோஷியல் கனெக்ஷன். சோஷியல் கனெக்ஷனை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷனை மட்டும் எனக்கு கொடுக்கலுமா இருந்துச்சு. சரியா, பார்ப்போம் நாங்க திரும்ப. ஃபௌசினா மிஸ் வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? அப்ப இன்னைக்கு நான் பாவிச்சு ஸ்கில்ஸ நீங்க பாத்தீங்களா, அப்சர்வ் பண்ணினீங்களா? ஒன்று என்னது? ரைட், அட்டெண்டிங், அது லிசனிங், எம்பத்திக் ரெஸ்பான்ஸ், அது மாதிரி ஹெல்தி தோட்டை டெவலப் பண்றதுக்கு நான் சொன்ன என்ன சொல்றது கோட்ஸ். ரைட், இதுகளை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வந்து. ஓகே, இப்போ இதை வச்சுக்கொண்டு கொஸ்டின்ஸ் தான் கேட்கலாம். எஸ், இதுல ஏதாவது கொண்டு சேர்க்க வேண்டியது, நீக்க வேண்டியது ஏதாவது இருந்தா உங்களுக்கு இதுக்குள்ள கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம். சார், நான் நிசாத் மௌலவி, நூலிலே கொழும்புல இருந்து பேசுறேன். அல்ஹம்துலில்லாஹ், நான் அந்த 2 செஷனும் மிச்சம் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெருமதியாக இருந்துச்சு. அப்சர்வ் பண்ண கிடைச்சிச்சு. அதில் நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டை ஷேர் பண்ணி கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதோட தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சுருந்தேன். வந்து நாங்கள் வந்து கிரேட் மைன்ஸ் கேம்பஸ்னோடாக இந்த ரிசார்ட்டுக்கு பாதிக்கப்பட்டிருந்தவங்களோட சென்டர் ஒன்றை நாங்கள் விசிட் பண்ணினோம். வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி போனோம் நாங்கள் அன்னைக்கு. அதில் அநேகமான எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்க தான் இருந்தாங்க. அதுக்கு அவங்களோட நாங்கள் முதலாவது வந்து ஃபோக்கஸ் பண்ணி சில மைண்ட் சேஞ்சிங் கேம்ஸ் அப்படி கொஞ்சம் ஃபாலோ பண்ணினோம். அதில் உண்மையிலே அந்த பிள்ளைகளோட தனித்தனியாக பேசுகிற நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா அந்த சென்டர்ல தான் இருந்தாங்க. அன்றைக்கு தான் பிள்ளைகள் சிரிச்சதை பார்த்து அவங்களோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரே மைண்ட் செட்ல இருந்ததுனால, அதே திங்குள்ளுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு அதை பத்தி நிறைய தான் யோசனைகள் வந்து கொண்டு அந்த சுழண்டு கொண்டே இருந்திருக்குது. அப்போ புதுசா ஒரு விஷயம் நடக்க போகல அவங்களோட அப்சர்வ் அங்கே திரும்பினத்துக்கு பிறகு அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவங்களும் வந்து பேசினாலும் வந்து பேசினாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்களை முன் வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒன்று என்னன்னா, அன்றைக்கு ஈவினிங் நாங்கள் வார நேரம் எல்லாருமே சொன்ன ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்தமாக இன்னும் கொஞ்ச நேரம் எங்களோட இருந்து எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் குறைக்குவீங்களா இருந்தால் எங்களுக்கு இன்னும் வெளிவாக இருக்கும், இன்னும் எங்களுக்கு ஒரு நாள் உண்டு, சரி டைம் தாங்கண்டு. அல்ஹம்துலில்லாஹ், அதே போல புலனர்வையிலேருந்து இப்போ ஒரு ரெக்கமெண்ட் ஒன்று வந்தீங்க 16ஆம் தேதிக்கு. நாங்கள் நினைக்கிறது வந்து இது நாடளாவிய ரீதியில் பரவலாக நடந்திருந்தேன்னு சொன்னால் அதுவே பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த நேரத்திலையும் இன்னும் காலம் தள்ளி போகல, இப்பயும் கூட எங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நின்றோம்னா மன ஆறுதலை அவங்களோட மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி செய்யலுமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு சேவை எல்லாத்தையும் பார்க்க இதுதான் இருக்கும்னு நான் நம்புறேன். மாஷா அல்லாஹ், அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில சந்தோஷம். நீங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு பொழுதுபோக்கு ஒரு ஆக்டிவிட்டியை கொடுத்தீங்க. பிள்ளைகள் இன்னும் பிள்ளைகள் சாதாரண விரும்புவாங்க தானே, ஒரு நாள் இருந்தா இன்னும் விளையாட ஆசைப்படுவாங்க. குட், அல்லாஹ் அவங்களுக்கு ராமத் சேட். ஓகே, எஸ் சார். இதுல வந்து அந்த நான் ஜுல்பிகார் கொழும்புல இருக்கிற இந்த எழுத்தோட்ட சார், இதுல வந்து அந்த கலாக்கதை சம்பந்தமா வந்து நல்ல தெளிவுண்டு அவங்களுக்கு கொடுக்கலும். ஏன்னா எங்க முஸ்லிம் சொசைட்டியை பேஸ் பண்ணி யோசிக்கும் பொழுது
என்ன மாதிரி கொஞ்சம் சொல்லலாமா? இல்ல இப்ப அது முக்கியமான ஒரு பாயிண்ட். அதில பத்தி அல்லாட நாட்டப்படித்தான் எல்லாமே நடக்கிறது என்றது இல்லையா? ஈமான்ல 6வது அம்சம் நாங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லா எல்லாருக்கும் தெரியும். அப்ப வல்குரி ஹைரி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நடக்கக்கூடிய நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. ஒரு மூமினுடைய விடயங்கள் ஆச்சரியமானது. அவனுக்கு ஒரு நன்மை வந்தால் நன்றி சொல்வான், தீங்கு வந்தால் பொறுமையா இருப்பான். பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் தானே சார். அந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நாங்க பேசின வந்து நெருக்கி அந்த டிசாஸ்டருக்கு முன்னரான மனோநிலை எப்படி இருக்கும்ன்ற விஷயங்கள் ஆல்ரெடி கலாக்கது சம்பந்தமான அறிவு, ஈமானிய உணர்வு பாடசாலைகள் மதரசாக்கள்ல எங்களை சொசைட்டி எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைமையில் அவங்களுக்கு திரும்ப அதை ஞாபகப்படுத்துறது பதக்கிற்ப என்ன ஞாபகங்கள் மோனங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் அந்த வகையில அவங்களுக்கு அந்த விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகி ஒரு ஒரு இயல்பு நிலை வாரத்துக்கான குயிக்கா வாரத்துக்கான ஒரு நிலையை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா உண்மையிலேயே அதான். அப்ப இந்த மெசேஜ் கலாக்கதிரை பத்தி பேசும் போது அதை கேட்கலுமான ஆக்களுக்கு எங்களுக்கு தாராளமா சொல்லலாம். அது மாதிரி நோண்டிக்கிட்ட நல்லா எந்த ஒரு ஆத்மா சக்திக்கு மேல சோதிக்கிறது இல்லை. சில பேர் நினைக்கிற இந்த இழப்பெல்லாம் எங்களால தாங்க முடியாதுன்னு நினைச்சாலும் கூட இறைவன் படைச்ச இறைவன் சொல்றான் வந்து எந்த ஒரு ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் நிர்பந்திக்கப்படுறதில்லை, சோதிக்கப்படுறதில்லை. அப்ப அது உட்பட்டது என்ற விஷயம் நல்ல ஒரு ஞாபகப்படுத்த. உண்மையிலே அந்த மார்க்கத்தை விரும்புறவங்க, மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்றவங்க இவங்களுக்கு சொல்லு அந்த வகையில ஒரு நல்ல ஒரு விஷயம். எஸ் சார், மார்க்கத்தை விரும்புறவங்கன்றது எப்படி சார்? அதை நீங்க சொல்றீங்க மார்க்கத்தை விரும்புறவங்கன்றது எப்படி சொல்றீங்க? எனக்கு இப்படிதாங்க. நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஏட பார்வையில் நான் சரியா பிள்ளை எனக்கு தெரியாது. சில பேர் பேர்ல முஸ்லிம்களா இருக்கிறாங்க சரியா, ஆனா அவங்களுக்கு அந்த அல்லாஹ் பற்றிய உணர்வு, அல்லாஹ் பற்றிய பயம், அல்லாட நாட்டம், அல்லாட சக்தி இதுகள் பத்தி தெரியாமக்கிறாங்க. இவங்களுக்கு போயிட்டு கலாக்கதிரன்னு சொன்னதுக்கு அவங்களால அக்செப்ட் பண்ணி கொள்ளலாமே. அப்ப நான் சும்மா ஏண்ட அனுமானம், எம்பரிக்கல் ஸ்டடியில நான் யோசிக்கிறேன். நான் பிள்ளையாயிருந்தா என்னைய சுட்டி காட்டுங்க தயவு செய்து. எஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். சார் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறீங்களா சார்? நான் மஃபாஸா. அல்ஹம்துலில்லாஹ் மஃபாஸா. கொஞ்சம் நில்லுங்க, இதை சொல்லி முடிச்சிட்டு வரேன். அப்ப இப்ப சார் நான் அது ரிலேட்டடா தான் சார் ஒரு விஷயத்தை நான் சொல்ல பார்த்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. என்னடா இவர் சார் பேசினோன்னு எனக்கு நினைவு வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் ஒன்று கிட்ட வந்து ஒருத்தங்க பேசிக்கிறாங்க. முஸ்லிம் தான் அவங்களும். இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களோட பேச்சு தொனியே வந்து எப்படி இருந்தது என்று சொன்னால் வந்து முழுமையா வந்து அவங்க பேசின வார்த்தைகள் வந்து அல்லாஹ் ஏன் என்ன சோதிச்சான், அல்லாஹ் என்னோட இவ்வளவுதான் இரக்கமா அப்படின்னு சொல்லி அவங்க முழுமையா வந்து அந்த பக்கத்துல இருந்து வெளியே வந்து தான் பேசிக்கிறாங்க. சோ இப்ப இவர் சொன்னதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் நான் சொல்றது, அப்ப அந்த மாதிரி பேசுற டைம்ல வந்து நாங்க சடனா இவங்களுக்கு கலாக்கதிரை சொல்ல போனோம்னா அவங்க அதை எக்ஸெப்ட் பண்ற மனநிலையில இருந்து இனிமே வெளியில வந்துருவாங்க. எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க அந்த விஷயத்த. அத வந்து இது பண்ண மாட்டாங்க. என்ன தாட்ஸ்ல இருந்து. ஏன்னா அவங்க பேசும்போது வந்து அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட நிறைய வந்து அப்படிதான் பேசிக்கிறாங்க முழுமையான அவங்க ஈமான் உறுதிப்படுத்தணுமா இல்லாதான் அவங்க ஈமான வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். பட் அந்த அவங்களோட அந்த மைண்ட் செட் வந்து அப்படிதான் இருந்திருக்குது. இப்ப நீங்க சொன்னது இந்த பாயிண்ட்ஸ் தாண்டி நான் நினைக்கிறேன் சார். இந்த விஷயத்தான் நீங்க சொன்னீங்களோ அப்படின்ட்டு. அப்ப அதான் நான் சொல்றேன். என் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பாக்குறேன் வந்து ஒரு 2%, 3% மேக்சிமம் கொடுத்தா 5% இருப்பாங்க. ரைட். அப்ப 5% எங்க இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இதனால நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை இன்னைக்கு வச்சு. சில நேரம் பிறகாவது அவங்க ஏற்றுக்கொள்வாங்களே. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஃபாதா சொல்ற மாதிரி என்ன இறைவன் நீ தான் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா, சும்மா போய் கதை அதெல்லாம் அப்படி போல இறைவன் நாட்டம் தான் இதுன்னு சொல்ல அவங்க எக்ஸெப்ட் பண்ண மாட்டான். ரைட். சில பேர் வந்து எக்ஸெப்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் கூட மனசுக்குள்ள ஓடும் வந்து இதெல்லாம் என்னது என்ன சொல்றாங்க கேட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் எங்களுக்கு தெரியாதானே இவங்களுக்கு ஈமான் இருக்குதா இல்லையா. இப்ப நீங்க சொன்னது வெளிப்படையா எங்களுக்கு விளங்குது வந்து அவங்களுக்கு இதை பெரிய அளவுல பொருத்தமா இருக்குமோ தெரியாதுன்னு சொல்லி.
சார் மற்றவங்களுக்கு வந்து எங்களுக்கு சொல்லலாம், தப்பே இல்லை. ஏன்னா அவங்க இன்னைக்கு விளங்காட்டி சில சந்தர்ப்பங்கள் அமையலாம் வந்து இதை புரிஞ்சுக்கொள்ளும். அப்ப அவங்க புரிஞ்சுக்கொள்ளட்டும். எஸ் சார் நீங்க சொன்ன மாதிரி எஸ் நீங்க சொன்ன மாதிரி சார் அந்த இது நான் ஒரு டிபேட்டுக்குரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த அகீதாவோட சம்பந்தமான ஒரு விஷயம் தானே. அப்ப நான் முஸ்லிம் சொசைட்டி பேஸ் பண்ணி யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு மனோநிலையில ஒரு இருக்கிறவருக்கு வந்து அகீதா ரீதியாக எப்படி வழிகாட்டணும்ன்ற ஒரு விளக்கம் கவுன்சிலர்ஸ் கட்டாயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான வழிகாட்டல்கள் இஸ்லாமிய ஷரியாவுல அகீதாவுல நிறைய வழிகாட்டப்பட்டிருக்குது. அப்ப இப்படி அந்த அல்லாவை மறந்து அல்லாவை புறக்கணிச்சு பேசுற உணர்வு அது அல்லாஹ் உலகத்துல எல்லாத்தை விடவும் வந்து எங்களுக்கு முக்கியம் அல்ல தானே. அப்ப அந்த அல்லாஹ்வை கேள்விக்குறியாக்கும் பொழுது அவரோட ஒரு கவுன்சிலர் நடந்து கொள்ற முறை என்னவாக இருக்கும், இஸ்லாமிய அறிஞர்கள் அதுக்கு என்ன வழிகாட்டல் கொடுத்திருக்கிறாங்கன்ற ஒரு knowledge கட்டாயம் கவுன்சிலர்ஸ்க்கு இருந்து அது சம்பந்தமான ஒரு கற்றல் ஒரு இதோட அவங்கள ஹேண்டில் பண்றது இந்த டைம்ல மிக முக்கியமான எங்களுடைய ஹிலாஃபா இமாரா பணிகளோட தொடர்பான ஒரு விஷயமாக இருக்கும்னு நான் கருதுறேன் சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சமரியோட இந்த கொஸ்டினை முடிச்சுக்கொள்ளும் நினைக்கிறேன். அதாவது பொதுவாக நாங்க கவுன்சிலர்ஸ் இந்த வார நேரம் இந்த அவங்கள பிரதர் சொல்ற மாதிரிக்கு எங்க இப்படிதான் ஒரு நாங்க வாழ்ற நாடு, அதுல இருக்கிற மல்டி கல்ச்சர், அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு கல்ச்சருக்குள்ளுக்கும் மீகிற சப் கல்ச்சர்னு சொல்லி வார நேரம் அந்த போன ப்ரோக்ராம் நாங்க இதை பேசினோம். உதாரணமா இப்ப பௌத்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவங்களுக்குள்ளுக்கு மத ரீதியான சப் கல்ச்சர் இருக்குது. ஹிந்து எடுத்துக்கொண்டனைக்கும் அவங்களுக்கு சப் கல்ச்சர் இருக்குது. முஸ்லிம்ஸ் எடுத்துக்கொண்டனைக்கும் அவங்களுக்கு சப் கல்ச்சர் இருக்குது. சிலாக்கள் கொடுத்து ஓதுவாங்க, சிலாக்கள் கொடுத்து ஓத மாட்டாங்க, சிலாக்கள் திக்கிற கூட செய்வாங்க, சிலாக்கள் திக்கிற செய்ய மாட்டாங்க, அல்லது வேற மாதிரி இப்படி ஒவ்வொரு சப் கல்ச்சர் இருக்குது. கவுன்சிலிங்குக்கு போற நாங்க பொதுவான சில நிபந்தனைகள் இருக்குதுன்னு சொன்னால் சில சென்சிட்டிவான சில விஷயங்களை சில சென்சிட்டிவான டைம்ல நாங்க பேசுறதுக்கோ அல்லது அதை பத்தி விஷயங்களை இந்த டிஸ்கஷன் பண்றதுக்கோ முதல்ல ஒப்சர்வ் பண்ணணும். அடுத்தது அவங்கள பத்தி லேர்ன் பண்ணணும், இன்ஃபர்மேஷனை கெதர் பண்ணணும். அந்த டிசாஸ்டர் சம்பந்தமாக மட்டும் இல்லை, நாங்க கல்ச்சரலையும் வந்துட்டு என்ன செய்யணும் என்றால் பேசணும். அப்படி இல்லாட்டி நாங்க சொல்ல போற விஷயம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம்டா அந்த சைக்காலஜிக்கல் ரிகவர் ஆகிறதுக்கு அது அடாப்ட் ஆக மாட்டாது. அப்ப அந்த டைம்ல வந்துட்டு நாங்க இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பொருத்தம் இல்லையா இல்லாட்டி எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பிலீஃப்ஸ் எப்படி இருக்குது, அப்போ ஒரு பிலீஃப்ல இருந்து மற்ற சப்கல்ச்சர்ல இருந்து இன்னொரு நாங்க விரும்புற சப்கல்ச்சருக்கு கொண்டு வரதுக்கு நாங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றோம்ங்கிற ஹிஸ்டரி இது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது, ஒரு கவுன்சிலிங் செய்ய போற நேரம் அதால தான் நாங்க பார்க்குறோம் என்னென்னா சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அல்லது ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸுங்கிறாக்கள் அந்த டைம்ல என்னென்ன செய்யணுங்கிற சம்பந்தமான நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. அந்த விஷயங்களோட மற்றும் வர வேண்டிய விஷயம். அதை தாண்டி நாங்க பேசுற ஒரு விஷயம் தான் என்னென்றால் சைக்காலஜிக்கல் கவுன்சிலர்ஸ் அல்லது கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அல்லது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ் போற நேரம் விளங்குற ஒரு விஷயம் நினைக்குது. நாங்க ஒரு விஷயத்த இப்ப சைக்காலஜிக்கல் ஃபெஸ்ட் தாண்டி வர போறோம்னா பயோசைக்கோ சோசியல் மாடல்னு நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம்ல அவங்களோட பயாலஜிக்கல் சேஞ்ச் என்னைக்கும்ங்கிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், கெமிக்கல் இம்பேலன்ஸ், கெமிக்கல் கோஆர்டினேஷன், இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிக்கிற நேரம் நாங்க அந்த மற்ற மஃபாசா அவங்க சொன்ன மாதிரி தான் நாங்க சில விஷயங்களை பேச போற நேரங்கள்ல அவங்க சில நேரம் இல்லைன்னு சொல்லி வெளியால பேத்துருவாங்க அல்லது இன்னொரு இமோஷனல் சேஞ்ச் அவங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இந்த இடங்கள்ல நாங்க அதாவது நாங்க சொன்னோம் சைக்காலஜிக்கல் ஃபேஸஸ் சொல்லி சொன்னோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி இருப்பாங்க, அப்ப எப்ப எதை பேசணும், இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இவங்களோட சப்கல்ச்சர் என்ன, அப்படிங்கிற சில நிறைய விஷயங்களோட தான் நாங்க இதை பேசணும். எத்திக்கல் கன்சிடரேஷனுங்கிறது ஆக முக்கியம் கவுன்சிலிங் செய்ய போற நேரம். சார் எத்திக்கல் கன்சிடரேஷன் வந்துட்டு ஆக முக்கியம் என்னன்னா நாங்க நீல்ஃப்ரானோட ப்ரோக்ராமும் வைக்கலாம். இந்த சைக்காலஜிக்கல் நாங்க இது சைக்காலஜிக்கல்ங்கிற ஒரு பின்னுக்கு போறோம்.
கட்டாயமாக வந்துட்டு அவங்களுக்கு சப்கல்ச்சர் இருக்குமா என்றால் கவுன்சிலிங் செய்ய போகிற நேரம் நாங்கள் அதை அதை மதிக்கணும். இந்த ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் மற்ற இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமாக்குமாம்னா ரைட் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இதை இந்த சம்பந்தமான ஒரு விஷயத்தை கொடுக்க போகணும் இந்த வார நேரம் அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் சைக்காலஜிக்கலி பயாலஜிக்கலி அவங்க இதாகிக்கிறாங்களாங்கிறத வச்சுக்கொண்டு திரும்பி இன்னொரு விஷயத்துக்கு அது எங்களுக்கு போய் மயக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த இடத்துல. நான் சொல்ல விரும்பினேன் சார். ஜிசாக்கும்தா. எஸ் உண்மையிலே இப்போ அது அழகா சொன்னாரு எங்கட வாப் சார். அதே மாதிரி சிம்பிளா சொல்றேன்டா, எங்களுக்கு கவுன்சிலிங்ல நாங்கள் முக்கியமான ஒன்றைக்கு ரெப்போ பில்டிங் சொல்லி அப்போ ரெப்போ பில்டிங் செய்யலைன்னு எங்களுக்கு கண்டினியூ பண்ணிடலாம். அப்ப இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு முஸ்லீமுக்கு வந்து பேரால உழைக்கிற ஒரு முஸ்லீமுக்கு இதை பத்தி சொல்லும் போது எங்களோட ரெப்போ பில்டிங் உடஞ்சி போயிட்டு அப்ப அதுக்கு அங்கே எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போயிடலாம். அப்ப அதை நாங்கள் கவனத்தில் எடுக்கணும். அப்ப அந்த அடிப்படையில தான் நான் சொன்னேன். அது மாதிரி எங்களோட வாப்சர் சொன்ன மாதிரி அவங்க ஒரு சப் கல்ச்சர் என்னது, இறைவன் இருக்கிறான், அவன் மிகவும் சக்தி பலமும் வாய்ந்தவன். அப்ப இதை பத்தி நாங்க வேறையா டிஸ்கஸ் பண்ணணும். இதை பத்தி ஏன்னா எங்களுக்கு இறைவனை வந்து ப்ரூவ் பண்ணவும் மேலும் வந்து இந்த பிரபஞ்சத்தை வச்சே ப்ரூவ் பண்ணலாம். ஆனா நிறைய ஆதாரங்கள். அப்ப அதெல்லாம் இந்த கிளையண்டோட இந்த டிசாஸ்டர் சிச்சுவேஷன்ல அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆர்கியூ பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அதனால அவங்களோட திங்கிங், ஏன்னா நாங்க டூ அண்ட் டோன்ட்டை பத்தி படிச்சோம் அன்றைக்கு வந்து சைக்காலஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல. அப்ப டோன்ட்ல என்ன சொல்லிக்குது வந்து நீ உங்களோட இதை வந்து ரிலிஜனை உங்களோட பிலீவை அடுத்தவர்கள் எங்களுக்கு திணிக்க முடியாது, ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீ ஃபோர்ஸ் பண்றதை பத்தி இவர் சொல்லல. இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரையில இது என்ன, இது எனக்கு இதுல நம்பிக்கையே இல்லாத நேரத்தில் இந்த ஆள் வந்து இதை சொல்லணும்னு நினைப்பான். அப்ப அதனால ஒரு வெரி ஃபியூ மைனாரிட்டி ஒன்று தான் இருக்குது வந்து இதை எக்ஸெப்ட் பண்றது. அப்ப அதனால நான் சொல்றேன் வந்து லாங் டேர்ம்ல முதலாவது இந்த மனிதர்களுக்கு வந்து அவங்க எந்த இனம் எந்த சாதி எதுவா இருந்தாலும் கூட இறைவனை பற்றிய அந்த எண்ணத்தை நாங்க வந்து கொடுக்க வேண்டும். இது எல்லா ரிலிஜனும் சொல்லுது. இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க பாக்குறோம், இந்து சமயத்துல பகவத்கீதாவை பாக்குறோம், கிறிஸ்தவர்களை பைபிள்ல நாங்க பாக்குறோம், பௌத்த சமயத்துல திருப்பிட்ட கையில இதை பத்தி மிக தெளிவாக சொல்லிக்கிறத பாக்குறேன், இறைவன் ஒருவன்றதை பத்தி. அப்ப இது இந்த பிலீவ்ஸ இன மத பேதம் இல்லாம எங்களுக்கு விளங்கப்படுத்தலும் என்றுதான் அடுத்த ஸ்டெப்ல தான் நாங்க இதை சொல்லலுமே தவிர இப்ப இருக்கிற இந்த சோகால் சொசைட்டி நாங்க சொல்ற மாதிரி இந்த சொசைட்டிக்குள்ள போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆழமறியாம காலை விடுற மாதிரி நாங்க கதைச்சோம் சொன்னாங்க. ரெப்போ பில்டிங் வந்து உடைஞ்ச பிறகு அவங்களுக்கு இதை பெற்றுதான் இதை விட தங்கமான பெருமதியான விஷயத்த சொன்னாலும் அவன் எக்ஸெப்ட் பண்ண மாட்டான். அவன் எங்களுக்கு கோணும் வந்து அவங்க எப்படி இருக்கிறான்றது அல்ல, லவ் சினர் ஹேட் சின். அவன் என்ன பாவியா இருந்தாலும் இறைவனை மறுத்தவனா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவனை நாங்க நேசிக்கணும், அவனோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். அவன் டிசாஸ்டர் சிச்சுவேஷன்ல மட்டுமல்ல சாதாரண சிச்சுவேஷன்ல கூட கவுன்சிலிங் எத்திக்ல நாங்க சொல்றோம். அப்ப இதை ஓவராலா நாங்க விளங்கின மாதிரி சொன்னா இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சார் டைம் சாரி. ஓகே இதே இந்த முஸ்லிம் ஆக்களுக்கு மட்டுமில்ல எல்லா ரிலிஜியஸ் பிலீஃப் ஆக்களுக்கும் நாங்க செய்ய வேண்டிய விஷயம். அப்ப இந்த பிரதர் சொன்னதுலேயும் சார் என்னன்னா நாங்க போய் பாக்குறோம் அவங்க 5 நேரம் பள்ளிக்கு போறார்கள், இல்லாட்டி இந்த பேசிக் இந்த எண்ணங்களோட ஈக்கிறார்கள், அவங்க அதுக்கு மாத்தமா ஒரு கருத்தையும் சொல்லலைன்னால் நாங்க அவங்களுக்கு ஈக்கிற அந்த பிலீஃபை வச்சு கொண்டே அவங்கள அடுத்த கட்டத்துக்கு அதுல இருந்து ரிகவர் ஆகிறது கொண்டு போறதுல பிரச்சனை இல்லை. பட் அதை கொஞ்சம் மறுக்கிறாக்களா இருந்தனால் கொஞ்சம் கவனமாக அவங்க ஹேண்டில் பண்ணணுங்கிற செய்தியை தான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு சார். நாங்க போன சென்டர் எல்லாமே மிக்சிங்ல தான் எல்லாருமே இருந்தாங்க சார். அப்படி இருக்கும் பொழுது நாங்க தனியா எல்லாத்தோடையும் பேசுற நேரம் இவங்களை மட்டும் எடுத்து வேறையா பேச இயலாது. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுமோ அவங்களுக்கு அதை பற்றி தான் செய்யணுமா இருக்கு. எல்லாரும் கலந்திருக்கிற நேரத்துல தனிய முஸ்லிம்களை மட்டும் எடுத்து அவங்களுக்கு டைம் இதை கொடுக்கணும் இல்லைன்றது இல்லை. இதை மட்டும் தனியா பேசுறதுங்கிறது மற்றவங்களுக்கு
ஒரு பாதிப்பும் உண்டாக்கி ஏற்கனவே நாங்கள் ஒரு கண்ணோட்டம் வந்துடும். எஸ் ஓகே அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் ஷம்ரா சாம்சன். சார் நான் இந்த விஷயங்களை இதுல சின்ன ஒரு அனுபவ பகிர்வு தான் சார். அஜ்மியா சாருக்கு தெரியும், இந்த ஃப்ளட்ல டோட்டலி இஃபெக்டட் ஆவின விக்டிம்ல நான் 100% விக்டிம். அப்ப நான் என்ன நடந்தேன்னா சார், அதுக்கப்புறம் நீங்க அந்த சிறுசன் எல்லா கவுன்சிலிங் செஷன்ஸும் போனதுல கண்ட அனுபவம் சார். இவங்களுக்கு நாங்க முதலாவது அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இத வாரது ஏதோ எங்களுக்கு நலவுக்குத்தான், இது ஏதோ எங்களுக்கு எதிர்வு கூறல் எதிர்காலத்துல எங்களுக்கு வர இந்த பெரிய ஒரு இடரை தடுத்திக்குது, அப்படி இல்லாட்டி இதால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேறலும், இதை வச்சு நாங்க முன்னேற வேணும், அப்படி ஒரு இதை அதை கொஞ்சம் மோட்டிவ் பண்ணி பண்ணி கொடுக்கக்குள்ள அவங்க அந்த இப்ப மதத்தை பேசுறத மதம் இஸ்லாத்தையோ எந்த மதத்தையோ நான் இழிவுபடுத்தல, நான் சொன்னேன் இன்னைக்கு அந்த இடத்துல நான் கண்ட அனுபவம் அவங்களுக்கு அந்த அதை கொடுத்த உடனே அவங்க இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக பார்த்தேன். அப்படி அதை விட நீங்க இப்படித்தான் இப்ப சுனாமி வந்துச்சு, அந்த சுனாமியால இப்ப சுனாமிக்கு போறோம் 4-5 வருஷத்துல அன்றைக்கு புஷ்பைஸ்கள் இல்லாம இருந்தாக்கள் இப்ப 2 மோட்டார் பைக் வச்சிருக்கிற அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க. அப்படி அந்த ஒரு டிசாஸ்டருக்கு பொறவு வாரது எதிர்காலத்துல அவங்கள நல்லா முன்னேற்றிக்குதுன்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் செல்ல கொள்ள. அடுத்தது நீங்க கட்டாயம் எலும்ப வேணும், எலும்பியே ஆக வேணும், அதுக்கு பொறவு தான் உங்களை கொண்டு போகல, நீங்க எலும்பினாத்தான் உங்களோட ஃபேமிலி உங்களோட பிள்ளைகள் இதாக்க எலும், அப்படி ஒரு மோட்டிவா டீப்பா கொடுக்க கொள்ளசா அவங்க அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எடுக்க பார்த்தேன். அந்த இப்ப நான் வெள்ளம்பிட்டியிலே அது உள்ளுக்கே உருண்டு கொல்லன்னாவ வெள்ளம்பிட்டி அந்த கேம்ப் எல்லாத்துலயுமே உருண்டு அந்த இதுலக்கே பேத்து இப்ப இன்றைக்கும் அந்த கண்டோன்னு நீங்க சொன்னீங்களே சார், அந்த அடிப்படை தேவை முதலாவது இதாக்கா. அப்ப நாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சோம்டாக்கா, ஹோம் விசிட்டும் பண்ணிட்டு சில க்ளோஸான ஆக்களுக்கு என்ன செஞ்சோம், நாங்க ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்களோட வீட்டுல போயிட்டு நாங்க கைண்டா பேசிட்டு நாங்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டும் வந்து பேசிக் நீட் என்ன அடிப்படை தேவை இல்லாட்டி எந்த மனுஷனுக்கும் வறுமை குஃப்ர வருத்தம் எல்லாம் மீக்கும். இப்ப நாங்க அடிப்படை தேவையா பாயோ தலைவாணியோ அடுத்தது அந்த அது எல்லாத்தையும் ஹோல்சேலா எடுத்து அந்த வீட்டோளுக்கு அப்படி கொடுத்தேன். அப்ப அந்த அடிப்படை தேவை ஒரு கப்ஸ் அண்ட் சாசஸ், ஒரு சட்டி, ஒரு பேன், உடுப்பு, அதெல்லாம் கொஞ்சம் டோனர்ஸ் கிட்டால எல்லாம் எடுத்து முதலாவது பாய் தலைவாணி அதோட தான் எடுத்தோம். அப்படி எல்லாத்தையும் எடுத்து அந்த எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் எல்லாம் ஒரு தெரிஞ்ச ரோட்ல அப்படி கொடுத்து கொண்டு வந்தா அதால அடிப்படை தேவை முதலாவது அதைத்தானே முதலாவது யோசிக்கிறேன். நான் கூட யோசிச்சேன், சர்க்கிட்டையும் சொல்லிப்பேன், போனா தூங்குறதுக்கு ஒரு மெட்ரஸ் இல்ல, ஒரு பாய் இல்ல, ஒரு தலைவாணி இல்ல, அதைத்தானே நான் யோசிக்கிறேன். அப்ப அது ஃபுல்ஃபில் ஆவினா தான் அடுத்த கட்டத்துக்கு போகலும். அப்ப நாங்க சொல்றோம் ஊடத்துக்கு உருவாக்கிட்டு வீட்டுள்ளுக்கு போறதுக்கு வழி இல்ல அவங்களுக்கு. அப்ப நாங்க முதலாவது கொடுத்து பாயும் தலைவாணி, ஒரு சட்டி, கேஸ் ஏதோ துப்புரவாக்கி ஆக்குறதுக்கு அப்படி ஒரு ஜொக்கு, ஒரு தேயிலை வடி, அப்படி ஒரு சீப்பு, ஒரு அப்ப அவங்களுக்கு உள்ளுக்கு போய்த்து வாழையிலும் பருப்பையும் சோறையுமாக்கிட்டு சரி வாழையிலும் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு கொடுத்துட்டு அவங்களோட வீட்டோளுக்கு ஏழுமான மாதிரி நாங்க விசிட்டும் பண்ணி இப்படின்ற கொள்ள மிச்ச நான் முஸ்லிம்ஸும் இருந்து எங்களோட சிஸ்டர்ஸும் இருந்து எல்லாரும் நாங்க எங்களால் ஏண்டதைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் நட ஒரு பாசிட்டிவ் இதோண்ட கொண்ட சார். இன்றைக்கு தான் நானே என் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், இன்னும் வீட்டு வேலை முடியல. மாஷா, நாங்க உங்களுக்கு பிளஸ் பண்றோம். நல்ல ஒரு இதை விட பெஸ்ட் ஒரு லைஃப் சேஞ்சஸ் வரணும்னு சொல்லி டைம் நல்லாவே பிந்திட்டு, அதனால இன்னும் விருப்பம் மற்றவங்களோட கருத்துக்கள் கேட்கான நேரம் இடம் தரல. வாப்ஷேக் சார் இன்ஷால்லா நல்ல நான் நினைக்கிறேன் எங்களுக்கு டைம் இடம் கொடுக்கல. நெக்ஸ்ட் செஷன்ல நாங்க இன்ஷால்லா சந்திப்போம். நான் நினைக்கிறேன் அதை முடிச்சு வைக்கிறது எங்களோட ரஹ்ன சிஸ்டர் இருக்கிறாங்க, நாங்க இதை முடிச்சு கொள்வோம்னு நினைக்கிறேன். ஓகே. தமது பெருமதியான நேரத்தை எமக்காக ஒதுக்கி தந்தமைக்கு வல்ல இறைவன் சார் அஸ்மியா சஹித் அவர்களுக்கும் வஹாப் சார் அவர்களுக்கும் இருலகிலும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த அமர்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.